श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमते रामानुजाय नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्। आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। முன்னை வினயகள மூங்கிற் பொன்னங்கழற்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாகச் சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கு எண்ணுக் கடவுடையேன் யான். நயந்தரு பேரின்பமெல்லாம் பழுதன்னு நன்னினருபால் ஷயந்தரு கீர்த்தி ராமானுஜமுனி தாளினைமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கும் அன்பால் இயம்பும் களித்துறை அந்தாதி ஓத இசை நெஞ்சமே. சொல்லின் தொகை கொண்டு உனதடிப்போதுக்குத் தொண்டு செய்யும் நல்லன்பரேத்து முன் நாமமெல்லாம் எந்தன் நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அருசமய வெல்லும் பரம ராமானுஷா இதன் விண்ணப்பமே. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ யதுகிரி எதிராஜ ஜீயர் சுவாமியுடைய திருவடிகளிலே அடியனுடைய பிரணாமத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திவ்ய பிரபந்த தாரா என்கிற தொடரிலே ராமானுஜனுத்தந்தாதியை அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதிலே சுவாமி 51வது பாசுரம் தொடங்கி 55வது பாசுரங்களுடைய அர்த்தங்களை விண்ணப்பிக்க வேணும் என நியமித்துள்ளார். அதடியாக யதாமதி யதாசக்தி விண்ணப்பம் பண்ணுகிறேன். ராமானுஜனுத்தந்தாதி என்கிற இந்த அற்புதமான திவ்ய பிரபந்தம் இதில் சொல்லக்கூடிய கருத்து என்னால் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் என்ன ரகசிய திரயம் என்ன குழாவப்படுகிறது நம்முடைய சம்பிரதாயத்திலே. இது வேதாந்தத்தினுடைய தேர்ந்த அர்த்தம் என்ன காட்டப்பட்டிருக்கிறது. அந்த ரகசிய திரயத்தினுடைய தாத்பரிய அர்த்தத்தை ராமானுஜனுத்தந்தாதியிலே வெளியிடுகிறார் என்ன ஆச்சாரியர்களுடைய நிர்வாகம். அதாவது திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் இதனுடைய தாத்பரிய அர்த்தம் அதே தான் ஆழ்வார்கள் அருளி செயலிலே சாரமாக அருளி செய்துள்ளார்கள். அதையே நம்மாழ்வாரும் நாதமுனிகளுக்கு யோகத்திலே அருளி செய்தார். அது நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையிலே பரம்பரா பிராப்தமான அர்த்தமாக எம்பெருமானார் வரைக்கும் வந்து அந்த எம்பெருமானார் இடத்திலிருந்து ஆழ்வான் அவரிடத்திலே வந்து குரத்தாழ்வான் இடத்திலிருந்து திருவரங்கத்தமுதனார் இவ்விஷயங்களை அறிந்து கொண்டு சரி இதை நாம் கடைபிடிப்போம். கடைபிடிப்பது மட்டுமில்லாமல் அந்த எம்பெருமானாருடைய பெருமையை உலர அறியச் செய்வோம் என இந்த பிரபந்தத்தை அருளி செய்கிறார்.
அதாவது ரகசியத்திரயங்களுடைய தாத்பரியம் என்னன்னா சரம பருவ நிஷ்டை என்ன. சரம பருவம் என்பது ஆச்சாரியனையே எல்லாமாக கொண்டிருத்தல், உபாயமாகவும் பேயமாகவும் கொண்டிருத்தல். இப்படி சர்ம பருவ நிலை என்று சொல்லுவார்கள். எம்பெருமானிடத்திலே ஈடுபடுவதுங்கிறது முதல் நிலை. அதனுடைய எல்லை என்பது பாகவதர்கள் ஆச்சாரியன் வரை ஈடுபடுவது என்பது சரம பருவ நிஷ்டை என்று சொல்லப்படுகிறது. இதுதான் திருவாய்மொழியிலே முக்கியமான அர்த்தம் என்று அறுதியிட்டார் மதுரவி ஆழ்வார். திருவாய்மொழியிலே 2 திருவாய்மொழிகள் சரம பருவ நிஷ்டையை வெளியிடுவதாக நாம் காண்கிறோம். பயிலும் சுடரொளி மூர்த்தியை என்னும் நெடுமார்க்கடிமை என்னும் 2 திருவாய்மொழிகள். அதையே திருவாய்மொழியின் முக்கியமான தாத்பரியமாக கொண்டு அதனுடைய அர்த்தத்தையே தான் அனுஷ்டித்து போந்தார் மதுரவி ஆழ்வார். நம்மாழ்வாரே எல்லாம் என்ன இருந்தவர், தேவமத்தரியேன் என்ன எழுந்தருளி இருந்தார். அந்த நிஷ்டையை அவரும் கண்ணினும் சிறுத்தாம்பு என்கிற திவ்ய பிரபந்த அருளி செயல் மூலமாக வெளியிட்டார். அது ஒரு 10 பாட்டுகள் கொண்டது. ஆக இப்படி சுருக்கமாக மதுரவி ஆழ்வார் அருளி செய்ததை பறக்க 108 பாசுரங்களாலே திருவரங்கத்தமுதனார் ராமானுஜனுத்தந்தாதியை அருளி செய்கிறார். இந்த பாசுரத்திலே, இந்த ராமானுஜனுத்தந்தாதியிலே 108 பாசுரங்கள். ஒவ்வொரு பாசுரத்திலும் ராமானுஷா என்கிற திருநாமம் வரும்படியாக அழகாக அமைத்திருக்கிறார். பொதுவாக அந்தணர்களுக்கு காயத்ரி என தினந்தோறும் காயத்ரி அனுசந்தானமானது செய்யப்பட வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு எப்படி அது முக்கியமோ அதுபோல பிரபன்னர்களான அனைவருக்குமே முக்கியமானது ஆச்சாரியனுடைய திருநாமத்தை சொல்லுவது. குரோர் நாம சதா ஜபேத் என பிரமாணம். ஆக ஆச்சாரியன் என்கிற சப்தத்துக்கே யார் சொல்லப்படுகிறார் என்னால் சுவாமி எம்பெருமானார் தான், ராமானுஜர் தான். அப்படிப்பட்ட அந்த ராமானுஜரை கருத்தாக கொண்டு இந்த திவ்ய பிரபந்தமானது இயற்றப்பட்டுள்ளது. அதுவும் ஒவ்வொரு பாசுரத்திலும் ராமானுஷா என்கிற திருநாமம் வருகிறது. ஆக 108 முறை இந்த பாசுரத்தை, இந்த ராமானுஜத்தந்தாதை அனுசந்தித்தாலே 108 முறை ராமானுஷா என்கிற திருநாமத்தையும் அனுசந்தித்ததாக ஆகும். அதனாலே இதை பிரபன்ன சாவித்ரி என்னும் பிரபன்ன காயத்ரி என்னும் ஆச்சாரியர்கள் போற உகந்தருளி செய்வர்கள். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த திவ்ய கிரந்தம். அதிலே 51வது பாசுரத்தை முதலில் அனுபவிக்கலாம். இந்த பாசுரத்திலே எதற்காக எம்பெருமானார் திருவவதாரம் செய்தார் என அருளி செய்கிறார். அதாவது எம்பெருமானார் இந்த லோகத்திலே அவதரித்தது எதற்காகனா திருவரங்கத்தமுதனாரை அடிமை கொள்ளுவதற்காக மட்டுமே என அருளி செய்கிறார். இப்படி மணவாள மாமுனிகள் ஆண்டாள் நாச்சியாருடைய திருவவதாரம் எமக்காக வண்ணோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் என அருளி செய்கிறார். இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காக வண்ணோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் என அருளி செய்கிறார். அதே போல பெருமாள் நம்பெருமாள் விஷயமாகவும் பட்டர் அருளி செய்வர். பெரிய பிராட்டியார் விஷயமாகவும் பட்டர் அருளி செய்வர். உததி பரமவ்யோம்னோஹோ விஸ்மிருத்திய மாதிருஷ ரக்ஷண க்ஷமமிதி தியா பூயா ஸ்ரீரங்கதாமணி மோதசே என ஸ்ரீ குணரத்ன கோஷத்திலேயும் அருளி செய்கிறார் சுவாமி பராசர பட்டர். அதாவது பெரிய பிராட்டியார் திருப்பார்கடலை விட்டாளாம். அவளுடைய பிறந்த அகமது திருப்பார்கடல், அதையும் மறந்தாள். புக்ககம் எது எனால் பரமபதம், அதையும் மறந்தாளாம். பட்டர் என்பவரை அனுகிரகிப்பதற்காகவே ஸ்ரீரங்கத்திலே விரும்பி எழுந்தருளி இருக்கிறாள் என பட்டர் அருளி செய்கிறார். இப்படி பெரிய பெருமாள் விஷயமாகவும் பட்டர் அருளி செய்ததாக காண்கிறோம். இப்படி சந்திரபுஷ்கர்ணி கரையிலே பெரிய பெருமாள் எழுந்தருளினது இந்த பட்டர் என்பவரை அனுகிரகிப்பதற்காக என அருளி செய்கிறோம். அப்படி எம்பெருமானாருடைய அவதாரம் எதற்காக என்னால் திருவரங்கத்தமுதனாரை ஆட்கொள்ளுவதற்காகவே என இந்த பாசுரத்திலே அருளி செய்கிறார். வேற எந்த காரணமும் கிடையாது என்கிறார். அடியை தொடர்ந்தழும் ஐவருகட்காய் அண்ணு பாரதப் போர் முடிய பரிநெடுந் தேர்விடும் கோணை முழுதுணர்ந்த அடியற்கமுதம் இராமானுஷன் என்னையாள வந்திப் படியில் பிறந்தது அத்தில்லை காரணம் பார்த்திடிலே. அடியை தொடர்ந்தெழும் ஐவருகட்காய் என முதலிலே பஞ்சபாண்டவர்களுக்கு எம்பெருமான் எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கிறான் என தெரிவிக்கிறார். அடியை தொடர்ந்தெழும் ஐவருகட்காய். முதல்ல பதபதார்த்தத்தை பார்க்கலாம். இதற்கு மணவாள மாமுனிகளுடைய உரை இருக்கிறது. அதாவது இந்த ராமானுஜத்தந்தாதிக்கு ஆச்சரியமாக ஒரு உரையை மணவாள மாமுனிகள் விஷதவாக் சிகாமணிகளான மணவாள மாமுனிகள் அனுகிரகித்திருக்கிறார். ஆனால் அது மிகவும் சுருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு உரை.
அதனாலே விரிவாக ஒரு வியாக்கியானத்தை பிழலோகஞ்சியர் அவர் அனுகிரகித்திருக்கிறார். இவற்றின் துணை கொண்டு சில விஷயங்களை விண்ணப்பம் பண்ணுகிறேன். அடியைத் தொடர்ந்து, எம்பெருமானுடைய திருவடிகளை தொடர்ந்து, கிருஷ்ணாஸ்ரயாக கிருஷ்ணபலாக கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாக என பாண்டவர்கள் சொல்லப்படுகிறார்கள். கண்ணனையே ஆசிரியத்திருக்கக்கூடியவர்கள். கிருஷ்ணபலாக, கிருஷ்ணனையே தங்களுடைய பலமாக கொண்டவர்கள். கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாக என கிருஷ்ணனையே தங்களுடைய தலைவனாக கொண்டவர்கள். இப்படிப்பட்டவர்கள் பாண்டவர்கள். அவர்கள் எம்பெருமானுடைய திருவடிகளை பின்சென்று இருக்கக்கூடியவர்கள். எழும் ஐவர்கட்காய் என, அதனாலே ஒரு கர்வம் இருக்கிறதாம் அவர்களுக்கு. கிருஷ்ணனை அண்டை கொண்டவர்கள் நாம் என, கிருஷ்ணனையே ஆசிரியத்தவர்கள் என்கிற ஒரு சாத்விகமான ஒரு கர்வம் அது அவர்களிடத்திலே இருக்கிறது. ஐவர்கட்கா என, அப்படிப்பட்ட ஐவர் பஞ்சபாண்டவர்கள். அவர்களுக்காக அன்று அந்த பாரத யுத்த சமயத்திலே துர்வர்க்கங்கள் என எதெல்லாம் இருக்கோ அவர்கள் எல்லாம் எதிர் திசையில் இருக்கா. பாண்டவர்களுக்கு எதிர் திசையிலே கௌரவ சேனையிலே இருக்கிறார்கள், திரண்டிருக்கிறார்கள். இவர்கள்லாம் தனிமைப்பட்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சமயத்தில் ஐவர்கட்கா அண்ணு பாரத போர் முடியா என, கிருஷ்ணனை தவிர வேறு துணை இல்லை என இருக்கக்கூடிய அன்று அந்த சமயத்திலே பாரத போர் முடிய, பாரத போர்னா பாரத யுத்தத்திலே முடிய என, விரோதிகள் எல்லாம் முடியும்படியா, பாண்டவர்களுடைய விரோதிகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் முடியும்படியாக எம்பெருமான் காரியங்களை செய்திருக்கிறான். ஆடியமா நெடுந்தேர் என்ன நம்மாழ்வாரும் அருளி செய்கிறார். அதாவது அந்த தேர் எப்படி இருக்குன்னா பெரிய தேராம், நெடுந்தேர், பரிநெடுந்தேர்னு இந்த பாசுரத்திலேயே இருக்கு. பரின்னு குதிரைகள் பூண்ட பெரிய தேர். அந்த தேரிலே எம்பெருமான் தன்னை சாரதியாக அமைத்து கொண்டு இந்த தேர்காலாலேயே இந்த யுத்தத்தை வென்றான் என்று தெரிவிப்பார்கள். கொல்லாமாக்கோள் கொலை செய்து பாரத போர் எல்லா சேனையும் இருநில தவித்த எந்தாய் என்று நம்மாழ்வார் ஈடுபடுகிறார். இப்படி தேரை ஓற்ற அதிலேயே பாண்டவர்களுக்கு வெற்றியை தேடி கொடுத்தான் கண்ணன் என. இப்படி பாரத போர் முடிய பரிநெடுந்தேர் விடும் கோன், பரிநெடுந்தேர் என இப்படி குதிரைகள் பூட்டப்பட்ட மிகப்பெரிய தேர், அதை விடும் கோன் என அதை செலுத்தும்படியாக இருக்கக்கூடியவன். கோன்னா சர்வேஸ்வரன் என, எம்பெருமான் இப்படி சாரதியாக இருந்தாலும் அவனுடைய சர்வேஸ்வரத்துவத்துக்கு ஒரு குறையும் இல்லை. சர்வேஸ்வரனாகவே இருக்கிறான். பரிநெடும் தேர்விடும் கோனை முழுதுணர்ந்த அடியவர். முழுதுணர்ந்தனா அந்த எம்பெருமானுடைய அந்த சுபாவங்களை எல்லாம் நன்றாக அறிந்து அதற்கு அடிமைப்பட்டவர்கள், அந்த சுபாவங்களுக்கு தங்களை எழுதி கொடுத்தவர்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் தான். எம்பார், ஆழ்வான், அருளாள பெருமாள், எம்பெருமானார், முதலியாண்டான் முதலான ஆச்சாரியர்கள் அவர்கள்லாம் இதில் ரொம்ப ஈடுபடுகிறார்கள். என்ன குணம் இது, என்ன குணம் இதுன்னு. எம்பெருமான் சர்வேஸ்வரன், அவன் இங்கே அவதரித்து இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறானே, தேரோட்டும்படியாக இப்படிப்பட்ட எளிமையான காரியத்தை செய்கிறானே, என்ன சௌலபியம் என்ன சௌசல்யம் என்று ஈடுபடுகிறார்கள். இதில் இங்கே ஆசிரித பக்ஷபாதம் தெரிகிறது. அதாவது துரியோதனன் அவனும் கண்ணனுக்கு உறவுதான், அர்ஜுனன் அவனும் உறவுதான். ஆனாலும் அர்ஜுனனுக்கு பக்ஷபாதம் காட்டுகிறான் கண்ணன். இது எல்லாரும் காணும்படியாகவும் செய்கிறான். இதே ஆண்டாள் நாச்சியார் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே என்று அருள் செய்கிறான். அதான் ஆசிரித பக்ஷபாதத்தை எல்லாரும் காணும்படியாக வெளியிடக்கூடியவன் என்ன, அப்படிப்பட்ட ஒரு குணம் ஆசிரித பக்ஷபாதம் என்ன. பகலை இரவாக்கினான் எம்பெருமான், இது பாண்டவர்களுக்காக செய்திருக்கிறான். ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு தான் பிரதிஜை பண்ணியிருக்கிறான். அந்த பிரதிஜையும் அடியார்களுக்காக மீறி இருக்கிறானே, இது ஆசிரித பக்ஷபாதம் என்கிற குணத்தை காட்டுகிறது. அடுத்து ஆசிரித பாரதந்திரியம், இது எப்பேற்பட்ட குணம். ஆசிரிதனான அர்ஜுனனுக்கு அவன் இட்ட வழக்காக எம்பெருமான் காரியங்களை எல்லாம் செய்கிறானே. சேனையோர் உபயோர் மத்திய ரதம் ஸ்தாபய, 2 சேனைகளுக்கு நடுவே என்னுடைய தேரை நிறுத்து என்று அர்ஜுனன் சொல்ல அதை எம்பெருமான் கேட்கிறான். அது மட்டுமல்ல, பொதுவாக சாரதி அவன் கீழே அமர்ந்து தேரோட்ட வேண்டும், ரதியானவன் மேலே இருக்க வேணும். இப்படி ரதி சொல்ல வேணும், இப்படி போ, அப்படி போ, வலது பக்கம் போ, இடது பக்கம் போன்னு சொல்லணும்னா அந்த சேனை இருக்கக்கூடிய அந்த இறைச்சல்ல ஒன்றுமே கேட்காது. அதனால் காலாலே உதைப்பானம். வலது பக்கம் உதைத்தால் இந்த தேரோட்டி வலது பக்கம் போக வேணும். இடது பக்கம் முதுகிலை இடித்தால் காலாலே அது இடது பக்கம் போக வேணும். நடுவில் இடித்தால் நேர இப்படி அவர்களுக்குள்ளே வைத்துக்கொண்டு
இப்படி அர்ஜுனுடைய கால் கண்ணனுடைய முதுகிலேயும் தோளிலேயும் படும்படியாக இப்படி ஆசிரித்த பரதந்திரனாக எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். இப்பேற்பட்ட சர்வேஸ்வரன், இப்படிப்பட்ட ஒரு மிகவும் தாழ்ந்தவனான ஒரு ஜீவன், அவனுக்காக இவ்வளவு செயல்கள் செய்கிறானே, என்ன ஆசிரித்த பரதந்திரனாக இருக்கிறானே என்ன ஈடுபடுகிறார்கள். ஆசிரித்த பாரதந்திரியம். அடுத்தது ஆசிரித விரோதி நிரசனம். இதே பாரத போர் முடியா என்ன அந்த யுத்தத்திலே எதிரிகள்லாம் முடியும்படியாக எம்பெருமான் காரியம் செய்திருக்கிறானே, இது அடியார்களுடைய விரோதியை எம்பெருமான் போக்குகிறான் என்கிற மகாகுணம். இப்படிப்பட்ட சுபாவங்கள், இந்த சுபாவங்களை அறிந்து உணர்ந்த அடியர்க்கு, உணர்ந்தவர்கள்னு சொன்னால் போகிறோம், உணர்ந்த அடியர்க்குன்னு சொன்னதுனால உணர்ந்து அதனாலேயே அடிமைப்பட்டவர்கள் எம்பெருமானுடைய குணங்களுக்கு, இப்படிப்பட்ட குணங்களை உணர்ந்து அதற்கு ஆட்பட்டவர்கள் என்ன அந்த சுபாவங்களுக்கு தோற்று எழுதி கொடுத்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அமுதமி ராமானுஜன், அப்படிப்பட்டவர்களுக்கு போக்கியபூதராக இனியவராக ராமானுஜர் எழுந்தருள் இருக்கிறார். அப்படிப்பட்ட ராமானுஜர் இப்படியில் வந்து பிறந்தது. படினா பூமி. இந்த பூமியிலே வந்து பிறந்தது, வந்து அவதரித்தது எதற்காக? என்னை ஆளா என்று தெரிவிக்கிறார். என்னிடத்திலே கைங்கரியம் கொள்வதற்காகவே எம்பெருமானார் இங்கே அவதரித்திருக்கிறார் இந்த பூமியிலே. என்ன பார்த்திடில் மற்றில்லை காரணம், மற்ற காரணம் இல்லை என்று தெரிவிக்கிறார். ஆராய்ந்து பார்த்தால், பார்த்திடில்னா ஆராய்ந்து பார்த்தால் மற்ற காரணம் இல்லை, வேறொரு காரணம் இல்லை என்று அருள் செய்கிறார். மேலே புலலோகஞ்சியருடைய வியாக்கியானத்தை பார்க்கலாம். பால்யமே பிடித்து அவதாரிகையிலே அருளி செய்கிறார். மிகவும் சிறிய வயதிலேயே பிடித்து கண்ணனை எப்படி பார்த்தார்கள் என்னால், தங்களுக்கு ரக்ஷகன் என்னை பார்த்தார்களாம் பாண்டவர்கள். தன்னுடைய மாமா பையன் என்று பார்க்கவில்லை. மாத்துலேயன் மாமா பையன் என்று மாமனுடைய மகன் என்று மாமான் மகன் என்று பார்க்காமல் தங்களுக்கு ரக்ஷகன் என்னே பார்த்தார்கள். ஏன்னா முன்னாடியே அவர்கள் பல பேரிடத்தில் கேட்டிருக்கிறார்கள், அதனாலே அவர்கள் இதை அறிந்தார்கள் என்று பின்னர் வியாக்கியானத்திலே அருளி செய்ய போகிறார். அதாவது வியாசர், குந்தி, மார்க்கண்டேய பகவான் என்ன இவர்கள் எல்லாம் பாண்டவர்களிடத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் கண்ணனை பற்றி. அதன் மேலேயும் ஆபத்து வந்த போதெல்லாம் கண்ணனை இவர்களை வந்து ரட்சித்திருக்கிறான் என்று நேரையும் பார்த்திருக்கிறார்கள். அதனாலே தங்களை ரட்சிக்கக்கூடிய பரதத்துவம் இந்த எம்பெருமான் என்று நல்ல விசுவாசத்தை உடையவர்கள். அவர்களுக்கு பஞ்சபாண்டவர்களுக்கு பிரதிபக்ஷம் அழியும்படி என்ன விரோதிகள் எல்லாம் அழியும்படி சாரத்தியம் பண்ணினான். அந்த கிருஷ்ணனுடைய ஆணைத்தொழில்கள், பேர்பட்ட தொழில்கள் அவை என தெளிந்த சுபாவ ஞானமுடைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள், நல்ல ஞானமுடைய ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஆறாவதாக இருக்கக்கூடியவர் எம்பெருமானார். இந்த பாப பிரச்சுரமான பாபமே நிறைந்து கூடு பூரித்திருப்பதாக இருக்கக்கூடியது இந்த உலகம், இந்த பூமி. இந்த பூலோகத்திலே நித்தியசூரியாக இருக்கக்கூடிய எம்பெருமானார் அவதரித்தது ஆராய்ந்து பார்த்தால் என்னை ஆளுகைக்காகவே, இது நிச்சிதம் என தெரிவிக்கிறார். இது உண்மை, வேறொரு காரணமே இல்லை என தெரிவிக்கிறார். மார்க்கண்டேய பகவான் பஞ்சபாண்டவர்களுக்கு முன்னாடியே தெரிவித்திருக்கிறார், கிருஷ்ணன் தான் எல்லாமாக இருக்கக்கூடியவன். கச்சத்வமேனம் சரணம் சரண்யம் புருஷர்ஷபாகா என பிதா மாதாச்ச மாதவஹா சர்வேஷாமேவ லோகானாம் பிதா மாதாச்ச மாதவஹா கச்சத்வமேனம் சரணம் சரண்யம் புருஷர்ஷபாகா என உபதேசித்திருக்கிறார். அதையெல்லாம் கேட்டவர்கள் எம்பெருமானை சரணாகதி அடைந்தார்கள், சரணடைந்தார்கள் என அந்த இடத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. இப்படி வியாசர் முதலானவர்கள், குந்தியும் தெரிவித்திருக்கிறார். அதனாலேயும் இவர்கள் தெரிந்திருக்கிறார்கள் பஞ்சபாண்டவர்கள் கண்ணனே நமக்கு ரக்ஷகன் என்ன. மேலும் குந்தி முதலானவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் நிறைய பார்த்திருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் ஆபத்து நேரிட்டதோ அப்பொழுதெல்லாம் தங்களை கண்ணன் காப்பாற்றி இருக்கிறான் என்ன. அதனாலேயே கண்ணனை அண்டை கொண்டவர்கள். கிருஷ்ணாஸ்ரயாக கிருஷ்ணபலாக கிருஷ்ணநாதாஷ்ச பாண்டவாக என்கிறபடியே அவன் திருவடிகளை ஆசிரயித்து ருத்ர இந்திராதிகளை வென்று என ருத்ரன் இந்திரன் இவர்களையெல்லாம் வென்றார்களாம் பஞ்சபாண்டவர்கள். எப்படி என்று பார்த்தால், இவனுக்கு அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் வேணும். அதற்காக ருத்ரனை குறித்து தவம் செய்கிறான். ருத்ரனும் இவனுக்கு அந்த அஸ்திரத்தை பெறுவதற்குண்டான சக்தி இருக்கிறதா என்று பரிசோதிக்க வேணும்னு தான் வேடனாகவும் தன்னுடைய கணங்களும் வேடர்களாகவும் வந்தார்கள். இந்த வேட கூட்டத்துக்கு தலைவனாக ருத்ரனே வருகிறான். இப்படி வந்து யுத்தம் செய்கிறார்கள். அங்கே ஒரு பன்றி போகிறது, அதை அர்ஜுனனும் அடிக்கிறான். அந்த ருத்ரனும் அந்த வேடன் வடிவிலே இருக்கக்கூடிய ருத்ரனும் அடிக்கிறான். இந்த அம்பு வருகிறது, யாருக்கு இது சொந்தம் என்ன சண்டை மூழ்கிறது. அப்போ ருத்ரனோடு
அர்ஜுனன் போரிடும்படியாக நேருகிறது. அப்பொழுது சளைக்காமல் ருத்ரனுக்கு சமமாக யுத்தம் செய்கிறான் அர்ஜுனன். என்ன அந்த அர்ஜுனுடைய பலத்தை ருத்ரனை மெச்சி இருக்கிறான். ருத்ரன் என்ன இந்திரன். இந்திரனாலேயே ஜெயிக்க முடியாத பல அசுரர்களை அர்ஜுனன் போரிட்டு ஜெயித்திருக்கிறான். நிவாத கவச்சர்கள் என்ன சிலர் அரக்கர்கள், அவர்களை கொல்லவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட இந்திரன் பிறகு அர்ஜுனனை துணை கொண்டு அவர்களை அழித்தான் என்று பார்க்கிறோம். அர்ஜுனன் அழித்தான் என்று இருக்கிறது. அதே போல காலகேயர்கள் என்ன அவர்களையும் அர்ஜுனன் கொண்டான். இதெல்லாம் வனபருவத்திலே மகாபாரதத்திலே காட்டப்படக்கூடிய சரித்திரங்கள். அதே போல பீமன், ஹிடிம்பன் ராட்சசன், ஜராசந்தன் முதலானவர்களை பீமனும் அழித்திருக்கிறான். இப்படி இதெல்லாம் எதனாலன்னா கண்ணனை அண்டகொண்ட பலத்தாலே என்ன காட்டுகிறார்கள். காலகேய, ஹிடிம்ப, ஜராசந்தாதிகளை சம்ஹரித்து லோகத்திலே தங்களுக்கு ஒருவரும் சதுருஷர் இல்லை, தங்களுக்கு இணைய யாருமே இல்லை என்று அவ்வளவு கர்வம். ஏன்னா கண்ணனை அண்டகொண்ட அந்த கர்வம். அப்படிப்பட்ட ஐவர் யாருன்னா தர்ம, பீம, அர்ஜுன, நகுல, சகதேவர்கள் என 5 பேர். அவர்களுக்காக அன்று துரியோதனிடத்தில் பக்ஷபாதத்தாலே துரு வர்க்கங்கள் எல்லாம் திரண்டிருக்கு. கௌரவ சேனை பக்கத்தில் அவருடைய பட்சத்திலே யாரெல்லாம் கெட்டவர்கள் இருக்கிறார்கள் எல்லாம் திரண்டிருக்கிறார்கள். பாண்டவர்கள் தனிமைப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு கண்ணனை தவிர வேறு யாருமே கதி கிடையாது. அப்படிப்பட்ட சமயத்திலே பாரத போர் முடியா என உபய சேனையிலும் பரத வம்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த பஞ்சபாண்டவர்கள் தவிர வேறு யாருமே மிச்சமில்லை. அப்படி எல்லாரையும் எம்பெருமான் முடித்து விட்டான். யாரும் இல்லாதபடியாக முடித்தான். பரிநெடுந் தேர்விடுங்கோன் என வெள்ளை குறவை, அதாவது வெள்ளை புறவி, வெள்ளை குதிரைகள்லாம் கட்டப்பட்ட மிகப்பெரிய தேர், ஆடியமான் நெடுந்தேர்னு ஆழ்வார் அருளி செய்த பிரகாரம் இது தேவதா பிரசாதத்தாலே வந்தது. மகத்தான தேர். அதை தான் சாரதியாக இருந்து நடத்தி கொடுத்தான். தேர்விடும் கோணை என இதையே எம்பெருமானார் கீதாபாஷ்யத்திலே இந்த செயலை அருளி செய்கிறார். தத்ர பாண்டவானாம் குருணாஞ்ச யுத்தே பிராரப்தே பகவான் புருஷோத்தமः சர்வேஸ்வரः ஜகதுபகிருதிமர்த்தியः ஆஸ்ரித வாத்சல்ய விவசः பார்த்தம் ரதினம் ஆத்மானஞ்ச சாரதிம் சர்வலோக சாட்சிகம் சகார என அருளி செய்கிறார். அதாவது இந்த கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் யுத்தம் நடக்கக்கூடிய தொடக்கத்திலே பகவான் புருஷோத்தமன் சர்வேஸ்வரன் இந்த உலகத்திலே மனிதனாய் வந்து அவதரித்து ஆசிரித வாத்சல்யம் என்ன அர்ஜுனன் பக்கத்திலே வாத்சல்யத்தை காட்டிக்கொண்டு பார்த்தன், அதாவது தன்னுடைய அத்தை மகனான பார்த்தனை தேரிலே ரத்தியாக வைத்து தன்னை சாரதியாக அமைத்து கொண்டு எல்லா லோகம் காணும்படியாக எம்பெருமான் காட்டி நின்றான் என்று கீதா பாஷ்யத்திலே அருளி செய்கிறார் எம்பெருமானர். சரி, இந்த எம்பெருமானை கோணைன்னு சொல்லலாமா? கோன் என்ன ராஜான்னு சொல்ல முடியுமா அப்படின்னா ராஜான்னு சொல்ல முடியும். இப்படின்னா ருக்மிணி பிராட்டியை எம்பெருமான் திருக்கல்யாணம் செய்து கொள்வதற்காக குண்டினபுரத்துக்கு எழுந்தருளினான். அப்பொழுது இந்திரன், சரி அவள் ஒரு ராஜகன்னிகை, விதர்ப்ப தேச ராஜாவுடைய பெண் அவள் ருக்மிணி, அதனால் கண்ணனும் ராஜாவாக இருக்க வேணும் என்பதற்காக கண்ணனை ராஜாவாம்படி ஒரு சிம்மாசனத்திலே எழுந்தருள பண்ணிவித்து திருவபிஷேகம் பண்ணிவித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த எம்பெருமான் கண்ணனை ராஜா என்று சொல்லலாம். ஏன்னா எதுகுலத்தவர்களுக்கு ராஜ்யம் இல்லை என்று இருந்தாலும் இப்படி இந்திரனாலே திருவபிஷேகம் பண்ணப்பட்டபடியினாலே ராஜா என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய சுபாவங்கள் அதை முழுதுணர்ந்த அடியவர் என சுரூப ரூப குண விபூதிகளை அந்த எம்பெருமான் ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனகா நாகபரியங்கம் உத்ஸ்ருஜ்ய யாகதோ மதுராம்புரிம்னு அந்த எம்பெருமான் திருப்பார்கடலையும் விட்டு நாகபரியங்கத்தை விட்டு இங்கே மதுராபுரிக்கு வந்தான் என காட்டப்பட்டிருக்கிறது. இப்படி சர்வஸ்வாத் பரனாக இருக்கக்கூடியவன் அஜகத் சுபாவனாயும் வந்து அவதரித்த போது கூட தன்னுடைய 4 திருக்கரங்களோடு எம்பெருமான் அவதரித்தான் என்று காட்டப்பட்டிருக்கிறது. தன்னுடைய மேன்மையை காட்டிக்கொண்டே வந்து அவதரித்தான். ஆனாலும் பெற்றோர்களான தேவகி வசுதேவர் அவர்களெல்லாம் உபசம்ஹர சர்வாத்மன் ரூபமேத சதுர்புஜம் என்ன மறைத்துக்கொள்னு வசுதேவர் பிரார்த்தித்தவாறே பிராகிருத்தர் போல எம்பெருமான் இருகையை கொண்டு இப்படி மாற்றிக்கொண்டான் என்று பார்க்கிறோம். பிறகு யமுனா நதியையும் கால்நடையாக போகும்படியாக அமைத்து கொடுத்து ஓர் அபலை
கையாலே கட்டுண்டு அடி உண்டது. இப்படி யசோதன் இடத்துல இப்படி எல்லாம் பண்ணான். எவ்வளவு ராட்சசர்கள், அதாவது அசுரர்கள், பூதனா, சகட, யமனார்ஜுன, அரிஷ்ட, பிரலம்ப, தேனுக, காளிய, கேசி, குவளையாபீட, சாணூர, கௌசல, கம்சாதிகள்னு ஆசிரித விரோதிகள் எல்லாரையும் கொன்றான். அக்குரூர மாலாகாராதிகளை அனுகிரகித்தான். கோவர்தனோத்தரணம் பண்ணி இப்படி அதிமானுஷமான செயல்களை எல்லாம் பண்ணினான். பஞ்சபாண்டவர்களுக்கு பரதந்திரனாக கழுத்திலே ஓலை கட்டி கொண்டு சென்று தூத்தியம் பண்ணினதும் அருளி செய்கிறார். காலாலே ஏவி காரியம் கொள்ளும்படியான சாரத்தியத்தை செய்ததும் இதுதான். முன்னமே தெரிவித்தேன். காலாலே ஏவி காரியம் கொள்ளுதல்னா வலது பக்கம் போகணும்னா அந்த முதுகிலே வலது பக்கத்திலே காலாலே அழுத்துவானாம் அர்ஜுனன். யாரு? கண்ணனுடைய முதுகிலே. இப்படி இவ்வளவு எளிமையை காட்டிக்கொண்டு அவர்களுக்கு பரதந்திரனாக எம்பெருமான் இருந்தானே. மேலும் அப்படி இருக்கும் பொழுது கூட தன்னுடைய மேன்மையை காட்டியிருக்கிறான், விஸ்வரூபத்தை தரிசிப்பித்து. இப்படி எவ்வளவு கீதா சாஸ்திரத்தையே வெளியிட்டது. என்ன இந்த சுபாவங்களை எல்லாம் அறிந்து அதற்கு தோற்று தங்களை எழுதி கொடுத்தவர்கள் ஆழ்வான், ஆண்டான், புல்லான், எம்பார் முதலானவர்கள். அவர்களுக்கு போக்கியபூதராக இருக்கக்கூடியவர் எம்பெருமானார். அப்படிப்பட்ட எம்பெருமானார் இந்த லோகத்திலே வந்து எதற்காக அவதரித்தார் என்னால், அங்க எப்பேற்பட்ட அனுபவம் பரமதத்திலே கிடைத்திருக்கிறது. வைகுந்தவான் போகம்னு இருக்கு. அந்த போகத்தையே கார்க்கடை கொண்டு விட்டார் எம்பெருமானார். கார்க்கடை கொண்டு இங்கே எழுந்தருள் இருக்கிறார். எதற்காக அப்படின்னா, பாபமே கூடு புரித்திருக்கக்கூடிய அமுதனார் என்ன தான் நைச்சம் பாவிக்கிறார் அமுதனார். இப்படி பாவமே கூடு பொறுத்திருக்கிறார் தன்னை ஆளுகைக்காக இப்படி எம்பெருமானார் வந்து அவதரித்தார் அப்படின்னு அருளி செய்கிறார். பாபானாம் பிரதமோஸ்மியகம். என்ன பாபானாம் பிரதமோஸ்மியகம்னா பாபிகளிலே முதல்னு இல்லை, பாபங்களிலே முதலாம். அதாவது பாபமே உருவெடுத்தவராம் அமுதனார். அப்படிப்பட்டவர், அதிலே முதன்மையானவர் அப்படின்னு தெரிவிக்கிறார். தத்குணசாரத்வாது தத் உபதேசா. என்ன எந்த குணம் அதிகமாக இருக்கோ, மிகுதியாக இருக்கோ அதை விட்டே சொல்லுவது என்று ஒரு வழக்கமானது இருக்கிறது. அப்படி பாபானாம் பிரதமோஸ்மியகம் என்று சொல்லும்படும்படியாக இப்படி இருக்கிறார். அப்படிப்பட்டவரை அடிமை கொள்ளுகைக்காக இங்கே இந்த பூமியிலே எழுந்தருளினாராம். இந்த பூமி எப்படிப்பட்டதுன்னா, பகவத்தினுடைய சுரூபத்தை திரைப்பட மறைக்கக்கூடியது, விபரீத ஞானத்தை ஏற்படுத்தக்கூடியது, தன் விஷயத்திலேயே போக்கிய புத்தியை உண்டாக்கக்கூடியது. இப்படி எம்பெருமானாரும் கத்திரை திரையத்திலே அருளி செய்கிறார். பகவத் சுரூப திரோதானகரிம் விபரீத ஞான ஜனனீம் ஸ்வவிஷயாயாச்ச போக்கிய புத்தேஷ் ஜனனீம் என இப்படி இருக்கக்கூடிய இந்த பிராகிருதமான இந்த பூமியிலே பிறந்தது அவர் ஆவிர்பவித்தார் என்றுதான் சொல்ல வேணும். ஸ்ரீவான் ஆவிரபூத் பூமவ் ராமானுஜ திவாகரஹா என அவதரித்தினார். இது எதற்காக என்னால் என்னையாளா என்று பாபங்களிலே முதன்மையாக எண்ணப்படக்கூடிய அடியனை ரட்சிக்கவாயிற்று, வேறு காரணமே கிடையாது என்ன அருளி செய்கிறார். இது ஓரளவு 51வது பாசுரத்தின் அர்த்தத்தை விண்ணப்பம் பண்ணி இருக்கிறேன். அடுத்தது 52வது பாசுரம். இந்த பாசுரத்திலே யாராலையும் ஆள அரியனான என்னை ஆளுகைக்காக, அதாவது யாராலையும் என்னை ஆள முடியாது, அப்படிப்பட்ட என்னை ஆளுகைக்காகத்தான் எம்பெருமானார் அவதரித்தார் என்று சொல்லுகிறீரே. இப்படி சேராததெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி செய்யறதுக்கு, காரியங்களை செய்வதற்கு எம்பெருமானாருக்கு சாமர்த்தியம் உண்டா என்று ஒரு கேள்வி வருகிறது. அதாவது தான் யாருக்கும் அடியவனாக இருக்க மாட்டேன் என்று இருந்தவர் அமுதனார். அவரையே ஆளுகைக்காக எம்பெருமானார் இங்கு அவதரித்தார் என்னால் சேராததை சேர்ப்பது என்னதானே அர்த்தம். ஆக அந்த சாமர்த்தியம் எம்பெருமானாருக்கு இருக்கிறதா என்று கேள்வி வர, அப்பொழுது அவர் தெரிவிக்கிறார். அவர் செய்த அகடித கட்டணங்களை அருளி செய்கிறார் இந்த 52வது பாசுரத்திலே. பார்த்தான் அரசமயங்கள் பதைப்பார் இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு புண்மையினேன் இடைத்தான் புகுந்து தீர்த்தான் இருவனை தீர்த்து அரங்கன் செய்ய தாழினையோடு ஆர்த்தான் இவயம்மி ராமானுஜன் செய்யும் அற்புதமே என்ன. அருசமயங்கள் பதைப்ப பார்த்தான். வேத பாக்கியங்கள், வேதத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய 6 சமயங்கள் அவையெல்லாம் நடுங்கும்படியாக பார்த்தார். பார்த்த உடனே 6 சமயங்கள்லாம் நடுங்கி போய்விட்டதாம். இப்பாறு முழுதும் போர்த்தான் இன்னும் இந்த பூமி எங்கும் தம்முடைய கீர்த்தி, திவ்யமான கீர்த்தி புகழ் கொண்டு போர்த்தான் மூடிவிட்டார். பார்த்தான் அருசமயங்கள் பதைப்பான்னு அவர் பார்த்த உடனே 6 சமயங்கள்லாம் நடுங்கித்தான். அதனாலே எப்பேற்பட்ட புகழானது எம்பெருமானாருக்கு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட புகழாலேயே இந்த பூமி எங்கும் பரவித்து, அதனால மூடிவிட்டாராம் பூமியை.
புன்மையினேன் இடைத்தான் புகுந்து என ஆத்ம குணங்கள் ஒண்ணுமே இல்லாத அடியேன் என்று தெரிவிக்கிறார். அனாத்ம குணங்களை நிரூபகமாக உடையவன் புன்மையினேன் என்று தெரிவிக்கிறார். இதேபோல மதுரவியாழ்வாரும் நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புன்மையாக கருதுவர் என தெரிவித்திருக்கிறார். அதே போல புன்மையினேன் இடைத்தான் புகுந்து என யாரிடத்திலே புகுந்தார்னா ஒரு ஆத்ம குணங்களும் இல்லை. ஏன்னா ஆச்சாரியன் அவருடைய அனுகிரகத்தை பெற வேணும்னால் ஆத்ம குணங்கள் இருக்க வேணும். அந்த ஆத்ம குணங்கள் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அனாத்ம குணங்கள் எல்லாமே அப்படியே இருக்கு. அப்படிப்பட்ட அதையே நிரூபகமாக உடையவன். அப்படிப்பட்ட என் பக்கத்திலேயே இவர் நான் கேட்கவும் இல்லை, எம்பெருமானாரே நீர் எழுந்தருள வேணும், என்னுடைய மனசுக்குள்ளே நீர் எழுந்தருள் இருக்க வேணும் என்று பிரார்த்திக்கவும் இல்லை. அப்படி பிரார்த்தியாது இருக்க செய்தையே அபேக்ஷா நிரபேட்சமாக யாரும் கேட்கணும்னு அவசியமே இல்லாமல் தானே வந்து புகுந்தார் என்ன தானே வந்து புகுந்தது. எப்பேற்பட்ட பாபங்கள்னா இந்த பாபங்கள் எல்லாம் இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னா பிரம்மாவுடைய ஆயுசு அது காலத்துவமுள்ளையும் அனுபவித்தாலும் தொலையாதது. அப்படிப்பட்ட பாவங்கள் கூடி புரித்ததாக அடியேன் பண்ணியிருக்கிறேன். அப்படி இருந்தாலும் உண்மையிலே இடைத்தான் புகுந்து என்ன அந்த எம்பெருமானார் இப்படி புகுந்து விட்டார். புகுந்து என்ன செய்கிறார்? அந்த மகா பாபங்கள் இருக்கே அவை எல்லாம் போக்குகிறார். இருவினை தீர்த்தான் என அந்த மகா பாபங்களை போக்கினார். போக்கி தீர்த்து அந்த பாபங்களை போக்கி அரங்கன் செய்ய தாளினையோடு ஆர்த்தான். இந்த பெரிய பெருமாள் அரங்கன் அவனுடைய செய்ய தாளினை அழகிய திருவடிகள் அதிலே சம்பந்திப்பித்தார் என்று சேர்த்து விட்டார். அந்த அரங்கனுடைய தாள்களிலே திருவடிகளோட அமுதனாரை சேர்த்து விட்டார். இவை எம்மி ராமானுஜன் செய்யும் அற்புதம் என்ன எம்மி ராமானுஜன் எங்களுக்கு நாதராக இருக்கக்கூடிய எம்பெருமானார் செய்யும் ஆச்சரியமான செயல்கள் இவை என அருளி செய்கிறார். என்ன அகடித கடனா சாமர்த்தியம் இது. பார்த்தால் அருசமயங்கள் நடுங்குகின்றன. புகழாலேயே இந்த உலகத்தையெல்லாம் மூடினார். பிறகு பாபமே கூடு புரித்ததாக இருக்கக்கூடிய அமுதனாருடைய பாபங்களையெல்லாம் போக்கினார். ஓகே தீர்த்து அரங்கன் செய்ய தானுடையோடு ஆர்த்தான். இப்படி அரங்கநாதன் பெரிய பெருமானுடைய திருவடிகளிலே சேர்ப்பித்தார். இதெல்லாம் இவர் செய்த அற்புதம், எம்பெருமானார் செய்த அற்புதம். என்ன எம்பெருமான் இப்படி அதிமானுஷமான செயல்களை செய்திருக்கிறான் என்று அவதார காலத்திலே இன்னும் குரத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவம் என்று ஒரு ஸ்தவம் அருளி செய்திருக்கிறார். எம்பெருமான் இங்கே ராமன் பெருமாளாக அவதரித்தாலும் தன்னை மனிதனாக காட்டிக்கொண்டாலும் அவனுடைய மேன்மையானது வெளிப்பட்டே திரிகிறது. மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை எம்பெருமான் இங்கே பெருமாளாக அவதரித்து செய்து காட்டினான் என்று அருளி செய்கிறார். அதே போல ராமானுஜ அதிமானுஷஸ்தவம் என அண்ணாவப்பங்கார் என்கிற சுவாமி, திருமழிசை அண்ணாவப்பங்கார் என்கிற சுவாமி அருளி செய்திருக்கிறார் ஆச்சரியமாக. அதிலே எம்பெருமானார் செய்யக்கூடிய அகடித்த கட்டணங்களை தெரிவித்திருக்கிறார். அதிமானுஷ செயல்களை அங்கே அருளி செய்திருக்கிறார். இங்கே வியாக்கியானத்திலே புள்ளலோகஞ்சியர் அருளி செய்பவற்றை பார்க்கலாம். என்னையாள வந்து இப்படியில் பிறந்தது என ஒருவராலும் யாராலையும் ஆள அறிய என்னை ஆள அவதரித்தார் என கொண்டாடினீரே. அவர் அவதாரத்திலே உம்மை ஒருவரையே ஆளா நின்னாரோ என்னால் அப்படி இல்லை. முதல் முன்னம் இதற்காகத்தான் அவதரித்தார், ஆளுகைக்காகத்தான் அவதரித்தார். அவதரித்த இடத்திலே இன்னும் எவ்வளவோ காரியங்களை சாதித்தார். அதாவது பெருமாள் சக்கரவர்த்தி திருமகனாக அவதரித்தார், தசரதனுக்கு அவதரித்தார். அவர் முக்கியமாக செய்தது என்ன என்னால் பித்ருவாக்கிய பரிபாலனம் என்ன தந்தை சொல்வதை கேட்க வேணும் என்று கேட்டார். அதற்காக வனத்துக்கு சென்றார். வனத்துக்கு சென்றபோது அங்கே எவ்வளவு காரியங்களை செய்தார். குகனுக்கு அருள் புரிந்தார், சுக்ரீவனுக்கு அருள் புரிந்தார், பீஷனுக்கு அருள் புரிந்தார், திரு அணைன்னு சேது கட்டினார், ராவணன் முதலானவர்களை துர்பர்களை எல்லாம் அழித்து போட்டார். கரதூஷணாதிகள் 14,000 அரக்கர்களை ராட்சசர்களை பரபெருமாள் முடித்தார். என்ன இவ்வளவு காரியங்கள், ரிஷிகளை எல்லாம் ரட்சித்திருக்கிறார். இவ்வளவு காரியங்கள் செய்தார். ஆனால் எதற்காக வனத்துக்கு சென்றார் என்னால் தந்தை சொல்லை கேட்க வேணும் என்பதற்காக. அதப்போல என்னை ஆளுவதற்காகத்தான் எம்பெருமானாருடைய அவதாரம். ஆனால் அவதரித்த விடத்திலே இந்த காரியங்களையும் சேர்த்து செய்தார் என இந்த வாசகத்தின் மூலமாக அருளை செய்கிறாராம். இப்படி பார்த்தான் அருசமயங்கள் பதைப்பா. இன்னும் 6 சமயங்கள் சொல்லப்படுகின்றன. அதாவது பௌத்த, சார்வாக, சாங்கிய, உலூக்கிய, பாசுபத, காணாத மதங்கள். இன்னும் இதெல்லாம் வேதத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய மதங்கள்.
இப்படி அல்லது அனுஷ்டான தசையிலே ரொம்ப துக்கத்தை தரக்கூடிய மதங்கள். ஏன்னா மற்ற மதங்களில் அவ்வளவு எளிமையான உபாயங்கள் இருக்காது. ரொம்ப வருத்தி கொள்ளும்படியாக துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த மதங்கள் எல்லாம் இருக்கு. மதத்தை அனுஷ்டிப்பவர்கள் அனுஷ்டிக்க வேண்டியதாக இருக்குது. அது நாம் இன்றும் நேரே பார்க்கலாம். அப்படிப்பட்ட வேதத்துக்கு புறம்பான சமயங்கள் எல்லாம் நிர்மூலமாகும்படி, எல்லாம் அழிந்து போகும்படி, வேரோடு சாயும்படியாக அவற்றை கட்டாட்சித்தார் என அருள் செய்கிறார். அடுத்து இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ்கொண்டு என இந்த லோகமெல்லாம் இவருடைய இந்த பெருமையை அறியும்படியாக போர்த்தான் புகழ்கொண்டு என அருள் செய்கிறார். புண்மையினேள் இடைத்தான் புகுந்து என வந்தேரியான பாபங்கள் என்ன இல்லாமல் நாள்தோறும் என்னால் தீரக்கழிய செய்யப்பட்ட பாபங்கள் என்ன பாப்பானாம் வா என பிராட்டியும் தெரிவிக்கிறாள். அந்த பாபங்களையே ஒரு வடிவாக உடையவன் என்ன அப்படிப்பட்ட பாப்பி. அப்படி இடத்திலே தான் புகுந்து அடியேன் ஒரு சாதனானுஷ்டானம் பண்ணலை. சரி எம்பெருமானாரே நீர் அடியனுடைய உள்ளத்திலே எப்பொழுதும் எழுந்தருள் இருக்க வேணும் என பிரார்த்தனையும் பண்ணலை. எதுவுமே பண்ணாத போது நிருகேதுகமாக எம்பெருமானாரே பிரவேசித்தாராம். பிரவேசித்து இருவினை என 2 வகைப்பட்ட வினை, புண்ணியம் பாபம் என்ன 2. புண்ணியமும் விலங்குதான், பாபமும் விலங்குதான். மோட்சம் போகிறதுக்கு 2மே தடையாக இருக்கக்கூடியது. உத்தேசிய விரோதி பாபம் என்று சொல்லப்படுகிறது. எது நமக்கு வேணுமோ அதை அடைய ஒட்டாமல் தடுப்பது தான் பாபம். இப்போ தன் மோட்சம் அடைய வேணும்னா புண்ணியம் இருந்தால் புண்ணிய லோகங்களுக்கு அவன் செல்லுவான், இல்லை புண்ணிய பலன்களை அனுபவிப்பான். ஆனால் மோட்சமானது மோட்சத்திற்கு அதுவும் தடையாகத்தான் இருக்குது. அதனால் அதுவும் வினை என்று சொல்லப்படுகிறது. இருவினை என ரொம்ப பெரிய பெருமையை சொல்வதா இருமை என்ன பெருமைன்னு ஒரு அர்த்தம். அதனால் அப்பேற்பட்ட பாபம் பிரம்மாவோட ஆயுசு பிரகாரம் அனுபவித்தாலும் கூட தீர்க்க முடியாத அப்பேற்பட்ட பாபங்கள். சரி, இப்படி நம்ம ஏதோ பிராயசித்தம் பண்ணுறோம் இல்லை அனுபவிக்கிறோன்னாலும் அப்போ இன்னும் எவ்வளோ பாபத்தை செய்வோம். ஒவ்வொரு க்ஷணத்துலேயும் இவ்வளோ, அதாவது பிரம்மாவுடைய காலத்தில் அனுபவித்தாலும் அனுபவிக்க முடியாத அவ்வளோ பாபங்கள்னு இல்லை, ஒரு க்ஷணத்தில் அப்படிப்பட்ட பாபங்களை இந்த ஜீவாத்மா செய்கிறானோ. அப்பேற்பட்ட பாவத்தை எப்படி அனுபவித்து அதை போக்கிக் கொள்ள முடியும்? பிராயசித்தத்தால் எப்படி போக்கிக் கொள்ள முடியும்? ஆனால் இதை போக்கும்படியான அவ்வளவு சாமர்த்தியத்தை உடையவராக எம்பெருமானார் இருக்கிறார். அது எப்படின்னா அனாயாசமாக தீர்த்தாராம். அதாவது ஒரு மணலில் ஏதோ ஒன்று எழுதியிருக்கு அப்படின்னா அதை அழிக்கிறதுக்கு ஏதாவது கஷ்டப்படணுமா? மணலில் எழுதினதை அப்படி மணலை அப்படி தள்ளினாலே போகிறோம், அதை அழிந்து விடும். அதற்கு ஒரு சிரமமும் பட வேணாம், கஷ்டப்பட்டு எதுவும் செய்யணும்னு இல்லை. இதே கல்லில் எழுதியிருக்குன்னா அழிக்க முடியாது, கல்வெட்டாக இருக்குன்னா அது கஷ்டம். மணலில் எழுதிறதுக்கு ஏதாவது கஷ்டப்படணுமா? அப்படி மணலில் எழுதினார் போலே இந்த பாபங்களை எல்லாம் போக்கினாராம். அனாயாசமாக போக்கியிருக்கார், கஷ்டப்படாமல் எளிதாக போக்கிவிட்டார். வானோ மறிகடலோ மாருதமோ தீயகமோ காணோ ஒருங்கித்து கண்டிலமால்னு நம்மாழ்வார் ஒளி செய்கிறார். சுமனாதே கைவிட்டோடி தூர்கள் வாய்ந்தனவேன்னு எல்லாம் புதருக்கு போய்விட்டனவா, ஓடி போய்விட்டன என்று பெரியாழ்வாரும் அருளி செய்கிறார். இப்படி சொல்லுகிறபடியே வாசனையோடே போக்கினாராம் எம்பெருமானார். இந்த பாபங்களை எல்லாம் போக்கி தீர்த்து அரங்கன் செய்ய தாளனையோடு ஆர்த்தான். யாரிடத்தில் சேர்த்து வைத்தார் என்னால், சரி பரமதநாதனை போய் ஆசிரி என்று சொல்லியிருக்கலாம், இல்லை அந்தர்யாமியாக எம்பெருமான் உனக்குள்ளே எழுந்தருளியிருக்கிறான் அவனை ஆசிரியின்னு சொல்லியிருக்கலாம். அப்படியெல்லாம் இல்லாமல் எளிமையாக நாம் இருக்கக்கூடிய இடத்திலேயே எழுந்தருளி இருக்கக்கூடிய திருவரங்கன் பெரிய பெருமாள், அந்த பெரிய பெருமாள் நான் இருந்த விடத்தே இருக்கிற பெரிய பெருமாள் அவருடைய செய்யதாழனையோடு ஆர்த்தான். திருக்கமலபாதம் வந்து என் கண்ணினுள்ளன ஒக்கினதே என்ன அருள் செய்கிறார் திருப்பான் ஆழ்வார். ஆழ்வார் இருக்கக்கூடிய இடத்திற்கு திருவடிகள் வந்து சேர்ந்தனா என்ன. அதே போல குணதிசை பாதம் நீட்டி என்ன அருள் செய்கிறார். திருமண்டங்குடி வரைக்கும் பெரிய பெருமாளுடைய திருவடிகள் வந்ததாம் தொண்டர்பிடி ஆழ்வாரை ஆட்கொள்வதற்காக. இப்படிப்பட்ட எம்பெருமான் செய்யதாழ்னையோடு ஆர்த்தான், இப்படி சேர்த்து வைத்தான். என்ன பண்ணினார் அப்படின்னா சேஷசேஷி பாவத்தை அறிவிப்பித்தார். அந்த எம்பெருமான் தான் சேஷி, நீ சேஷபூதன் என்கிற ஞானத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். இவையம்மி ராமானுஜன் செய்யும் அற்புதமே. இவ்வளவும் சொன்னவையெல்லாம் எங்களுக்காக அவதரித்தருளின எம்பெருமானார் செய்தருளும் அற்புத காரியங்கள் என்று அருள் செய்கிறார். ஆக இது முதல் பாசுரத்தாலே என்னை ஆளுவதற்காகத்தான், அதாவது 51வது பாசுரத்தாலே என்னை ஆளுகைக்காகத்தான்
எம்பெருமானார் இந்த உலகத்திலே அவதரித்தார் என அருளி செய்தார். சரி, இப்படிப்பட்ட பாபத்தை உடையவர் உம்மை ஆளுகைக்காக வந்தார், உம்மை ஆளவே முடியாது, அப்படிப்பட்டவரை ஆளுகிறார் என்னால் அவர் சேராததெல்லாம் சேர்க்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவரா என்று கேட்க, அவர் அதிமானுஷமாக செய்த செயல்களை எல்லாம் தெரிவித்தார் 52வது பாசுரத்தாலே. அடுத்து 53வது பாசுரம். பார்த்தான் அருசமயங்கள் பதைப்பா என பாக்கிய சமயங்களை குலைய பண்ணி இந்த விபூதியிலே இவர் என்ன அர்த்தத்தை ஸ்தாபித்தார். சரி, இதெல்லாம் கொலைய பண்ணினார், முடியும்படியாக பண்ணினார். இந்த வேதத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய மதங்களையெல்லாம் நிரசித்தார் என்பது சரி. சரி, என்ன அர்த்தத்தை உபதேசித்தார் என்று கேட்டால் அதை இந்த பாசுரத்திலே 53வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அதாவது எல்லா சேதன அச்சேதனங்களும் சர்வேஸ்வரனுக்கே சேஷம், எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டது என இது நற்பொருள், மிகவும் விலட்சணமான அர்த்தம். அதை இந்த உலகத்திலே ஸ்தாபித்தார் என்று தெரிவிக்கிறார். கருதறிய பற்பல் உயிர்களும் பல்லுலகும் யாவும் பரணதென்னும் நற்பொருள் தன்னை இந்த நானிலத்தே வந்து நாட்டினனே என அருளி செய்கிறார். 53வது பாசுரம். அற்புதன் செம்மை இராமானுஷன் என்னையாள வந்த கற்பகம் கத்தவரு காமுரு சீலன் கருதறிய பற்பல் உயிர்களும் பல்லுலகி யாவும் பரணதென்னும் நற்பொருள் தன்னை இந்நானிலத்தே வந்து நாட்டினனே என்று பாசுரம். என்னை ஆள வந்த கற்பகம் கற்றவரு காமுரு சீலன். எம்பெருமானாருடைய குணங்களை அனுசந்திக்கிறார் இங்கே. என்னை அடிமை கொள்ளுவதற்காக என்னை ஆள வந்த கற்பகம், நான் இருக்கிற இடம் தேடி வந்த கற்பக மரம் போன்றவர், பரமா ஔதாரியத்தை உடையவர் என்ன அருள் செய்கிறார். என்னை அடிமை கொள்வதற்காக நான் இருக்கக்கூடிய இடம் தேடி வந்தாராம். கற்பக விருட்சம் என்ன தேவலோகத்தில் ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் அந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடியது நாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தெல்லாம் தராது. ஆனால் எம்பெருமானார் அப்படி இல்லை, நாம் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்தார் என்று தெரிவிக்கிறார். என்னை ஆள வந்த கற்பகம், அந்த கற்பகம் வராது, என்னை ஆள வந்த கற்பகம். சரி, இந்த கற்பகம் வைகுந்தத்தை கொடுக்கும், அந்த கற்பகத்தால் அப்படிப்பட்ட வைகுந்தத்தை எல்லாம் தர முடியாது. இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை வேணால் அது கொடுக்குமே தவிர அந்த கற்பக விருட்சம் மோட்சத்தை அதால் தர முடியாது. ஆனால் இந்த எம்பெருமானாராகிற கற்பகம் அது மோட்சத்தையே தரக்கூடியதாக, எல்லாவற்றையும் எல்லா பலன்களையுமே தரக்கூடியதாக எம்பெருமானாராகிற கற்பக விருட்சம் இருக்கிறது என அருளி செய்கிறார். என்னை ஆள வந்த கற்பகம் கற்றவர் காமுரு சீலன். கற்றவர் என்னால் அறிவுடையவர்கள், பெரியவர்கள். காமுரு சீலன் அவர்கள்லாம் ஆசைப்படும்படியான சீலன், சௌசீல்யத்தை உடையவர். கத்தவர் காமுரு சீலன். கருதறியா என எண்ணவே முடியாததாக இருக்கக்கூடிய அற்புதம், ஆச்சரிய பூதராய் ஏன்னா அதிமானுஷமான செயல்களை எல்லாம் செய்கிறார், அதனாலே ஆச்சரிய பூதராக இருக்கிறார். செம்மை என ஆர்ஜவ குணம் காட்டப்படுகிறது. ஆசிரித்தருடைய கௌட்டில்யத்தை பார்த்து கைவிடாதே. கோணல் புத்தி, கௌட்டில்யம்னா கோணல் புத்தி. ஆசிரியர்கள்லாம் நேர்மையாக இருக்கிறார்களா, நேர் வழியில் இருக்கிறார்களானா இல்லை, அவர்களுக்கெல்லாம் குட்டில புத்தி. கௌட்டில்யத்தை பார்த்து சரி இவர்களெல்லாம் கைவிடலாம்னு கைவிடுவதில்லையா, கைவிடாமல் அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு இணையாக தன்னை அமைத்து கொண்டு அவர்களோடு பரிமாறுகிறார். அப்படிப்பட்ட ஆர்ஜவ குணயுக்தராக இருக்கிறார். அற்புதன் செம்மை. இராமானுஷன் அப்படிப்பட்ட எம்பெருமானார் கருதறியா என நினைக்க புக்கால் நினைத்து தலை கட்ட முடியாதபடியான பற்பல் உயிர்களும் எண்ண முடியாத ஆத்மாக்கள் பல்லுலகி யாவும் என அவர்களுக்கு வாசஸ்தானமாக எவ்வளவோ உலகங்கள் இருப்பிடங்கள் இருக்கு, அவற்றிற்கும் அவையும் பரனது எல்லாம் சர்வஸ்மாத் பரனுக்கு சேஷம் என்று எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டது சேஷம் என்று காட்டுகிறார். இப்படிப்பட்ட நற்பொருள் தன்னை, இந்த சீரிய அர்த்தத்தை இந்நானிலத்தே வந்து நாட்டினனே என இந்த நானிலத்திலே இந்த லோகத்திலே வந்து யாரும் கேட்காத போது தாமே வந்து நாட்டினன், ஸ்தாபித்தார் என்று அருள் செய்கிறார். இங்கே கல்பகத்திற்காட்டில் இவருக்கு விசேஷம் அடிமை கொள்ளுகை என. கற்பவருட்சம் அடிமையெல்லாம் கொள்ளாது, ஆனால் இந்த எம்பெருமானாராகிற கற்பவருட்சம் அடிமை கொள்ளும். இருந்தவிடம் தேடி வருகை. இது அந்த கற்பக விருட்சம் இருந்த இடம் தேடி வராது, அது இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் மற்றவர்கள் செல்ல போகணும். ஆனால் இது தேடி வருகிறது. இப்படிப்பட்ட
விஷயங்களை எல்லாம் மணவாள மாமுனிகள் தம்முடைய உரையிலே அருளி செய்திருக்கிறார். அடுத்து புலலோகஞ்சியருடைய வியாக்கியானம். அதிலே என்னை ஆளா என ஸ்ரீயப்பதியினுடைய திவ்ய ஆக்ஞையினாலே சகல லோக உஜ்ஜீவன விஷயமாக வந்து அவதரித்தார். அதற்காக வந்திருந்தாலும் எதிர்சூழல் புக்கு எனைத்தோர் பிறப்பு எனக்கே அருள்கள் செய்யா என ஆழ்வார் அருளி செய்தார் போல லோகத்தார் எல்லாரிலும் ஈசனான் நிறையொன்னு விலேன்னு சொல்லும்படியாக இருக்கக்கூடியவன் என்னை ஆளுகைக்காக இப்படி எம்பெருமானார் வந்து அவதரித்தருளினார். என்னை ஆள வந்த கற்பகம், நம்மை ஒருவரை ரட்சிக்கைக்காக அவதரித்தாரே என்று காணும் இவருடைய திருவுள்ளத்திலே ஓடுகிறது என்று இவர் அப்படி நினைக்கிறார். அமுதனார் அப்படி எண்ணுகிறாராம், எனக்காகத்தான் வந்திருக்கிறார் என்று. வந்த கற்பகம் நித்திய விபூதியில் நின்னும் லீலா விபூதிக்கு எழுந்தருளின கல்பகம் என தேவலோகத்திலே இருக்கக்கூடிய கற்பகம் அது அங்கே தான் இருக்கும். ஆனால் எம்பெருமானார் ஆகிற கற்பவருட்சம் பிரமோதத்திலிருந்து நமக்காக இங்கே வந்திருக்கிறது என்று லீலா விபூதிக்கு எழுந்தருளின கற்பகம். கற்பகம் போலே அபீஷ்டத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியவர். ஆனால் அந்த கற்பகம் எப்படி இருக்குன்னா ஜடமாக இருக்கக்கூடியது, ஸ்தாவரமாக இருக்கக்கூடியது, ஐஹிக புருஷார்த்த மாத்திரம் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் முதலானவைகளை மட்டும்தான் தரக்கூடியது. அதிலிருந்து பரம விலட்சணமாக இருக்காம் யார் எம்பெருமானாராகிய கற்பம். அது அப்ராகிருதமாக இருக்குது, அப்ராகிருதமாக இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் தரக்கூடியது, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பயனையும் தரக்கூடியது, அபவர்க்கம்னு மோட்சத்தையும் தரக்கூடியது. நலமந்தமில்லதோர் நாடு புகுவீர் நல்லபதத்தால் மனைவாழ்வர் கொண்டவெண்டிர் மக்கள் என திருவாய்மொழியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நலமந்தம் இல்லதோர் நாடு என்ன எப்பேற்பட்ட தேசம் அது, அங்கே இருக்கக்கூடிய ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லை, அப்படிப்பட்ட பரமபதம். நல்லபதத்தால் மனைவாழ்வர்னு இங்கே தங்களுடைய மனைவி மக்களோடு நன்றாக வாழ்வர்கள் என்ன பகவத் பாகவத ததியாராதனங்கள் கைங்கரியங்களை செய்து கொண்டு வாழ்வர்கள் என்ன இதுவும் புருஷார்த்தமாக திருவாய்மொழிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி சமஸ்த புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியவர், உபயபோதியிலும் வியாபித்திருக்கக்கூடியது, நித்தியமாய் நிற்பதொன்றிலே என்று காட்டப்பட்டிருக்கிறது. எம்பெருமானாராகிற கற்பகத்துக்குண்டான ஏத்தம் தான் வந்த கற்பகம்னு தெரிவிக்கிறார். எதற்காக கற்ப விருட்சத்தை சொல்லணும்? அதை காட்டிலும் மிகவும் விலக்ஷணராக இருக்கக்கூடியவர் எம்பெருமானார். அப்போ ஏன் கற்பகத்தை உதாரணமாக காட்ட வேணும் என்னால் நமக்கு அதுதான் தெரியும். கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது கற்ப விருட்சம் என்ன ஒரு பிரசித்தி நமக்கு இருக்குது. அதனால் நாம் எதை சொன்னால் நம்பலாம், நமக்கு புரிகிறது அதுதான். கேட்டதெல்லாம் கொடுக்கணும்னா இப்போ கற்ப விருட்சத்தை சொன்னால் புரியும். அதனால் சொல்லியிருக்காரே தவிர அதை காட்டிலும் பரம விலக்ஷணராக இருக்கக்கூடியவர். அதற்கு ஒரு நியாயத்தை காட்டுகிறார் புலலோகஞ்சியர். சாகாச்சந்திர நியாயம் என்ன, அதாவது மூன்றாம் பிறை சந்திரன் அது இவ்வளோ சட்டுன்னு தெரியாது. அது தெரியணுங்கிறதுக்காக அதை காட்டுறதுக்காக முதல்ல இந்த கிளையை பாரு அப்படின்னு சொல்லுவாளாம். ஒரு மரத்தினுடைய கிளையை காட்டி அந்த கிளையை பாரு அப்படின்னு காட்டுவார்கள். உடனே அந்த கிளைக்கு நேர்கோட்டில் அப்படியே நேராக பாரு ஒரு சந்திரன் தெரியும் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் சந்திரன் எங்கே பக்கத்துலையா இருக்குது? இல்லை, அந்த கிளை தான் நமக்கு பக்கத்தில் இருக்குது, சந்திரன் ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஆனாலும் இந்த கிளையை காட்டி அந்த நேர்கோட்டில் அந்த சந்திரன் இருக்குது அப்படின்னு காட்டுமா போலே இந்த கற்ப விருட்சத்தை காட்டி இதை போல் அவர் காரியங்கள்லாம் செய்யக்கூடியவர். அவரான உயர்ந்தவர், எங்கேயோ எப்பேற்பட்டவர். ஆனாலும் இந்த கிளை நாம் புரிந்து கொள்ள வேணும், நம்முடைய புத்திக்கு அப்போ தான் எட்டும். அதற்காக இப்படி அருளி செய்கிறார் என்று காட்டியிருக்கிறார். வந்த கற்பகம் கத்தவர் காமுருசீலன், சகல சாஸ்திரங்களையும் அபியசித்ததாலே ஞானாதிகராய் எல்லா சாஸ்திரங்களையும் அதிகரித்து ரொம்ப ஞானத்தை உடையவர்களாய் எம்பெருமானாரை தவிர வேறு தெரியாது என இருக்கக்கூடியவர்கள் உன்னையொழிய ஒரு தெய்வம் மற்றறியா மண்ணுபுகழ் செயர் வடுகநம்பி என வடுகநம்பி கொண்டாடப்படுகிறார். அதே போல கிடாம்பி ஆச்சான் முதலான ஆச்சாரியர்கள் அவர்கள் வியாமுக்தராய் ஆசைப்படும்படியான சுபாவத்தை உடையவர், நல்ல அனுஷ்டானத்தையும் உடையவர். அது இல்லாமல் பெரியவன் தாழ்ந்தவரோட புறையற கலந்து பரிமாறிய சீலகுணத்தை உடையவர் என்று அவ்விஷயம் சொல்லப்படுகிறது. காமுறுதல்னா விரும்புதல். எம்பெருமானார் கோயிலிலே வாழ்கிற காலத்திலே ஒரு நாள் ஒரு சரித்திரத்தை அருளி செய்கிறார். இங்கே மாத்தியானிகம் சமயத்தில் எம்பெருமானார் இங்கே திருக்காவிரிலேருந்து எழுந்தருள் இருக்கிறார். திருக்கோட்டியை நம்பி எதிரே எழுந்தருள்கிறார். அது தெரிந்து கொண்டு எம்பெருமானார் அந்த மணலில் நல்லா கொதிக்கிற மணல் அதில் அப்படியே சாஷ்டாங்கமாக தண்ணிட்டு கொண்டு நிற்கிறார். தண்ணிட்டு கொண்டு நிற்கும் பொழுது அவர் எழுந்துருன்னு சொல்லவே இல்லை திருக்கோட்டியூர் நம்பி. இவரும்
ஆச்சாரியன் எழுந்துருன்னு சொல்லலைங்கிறதுனால அப்படியே செவித்து கொண்டு தண்டனிட்டு அப்படியே இருக்கார். அப்பொழுது கிடாம்பி ஆச்சான் பார்த்தாராம், என்ன இது, ஒரு கருமுகை மாலையை யாராவது பொசுக்குவார்களா என்று வாரி எடுத்து கொண்டாராம். எம்பெருமானாரை எடுத்து அணைத்து கொண்டார். அணைத்து கொண்டு திருக்கோட்டிய நம்பியை கடிந்தாராம். இப்படிப்பட்ட பரிவு யார்கிட்ட இருக்குன்னு தெரிந்து கொள்வதற்காகத்தான் திருக்கோட்டிய நம்பி இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறார். அதாவது திருவரங்கத்திலே எம்பெருமானார் சில நல்ல காரியங்களை செய்யும் பொழுது எதிர்ப்பானது வந்தது. எம்பெருமானாரை கொன்று விட வேண்டும் என்று அன்னத்திலே பிக்ஷையிலே விஷமிட்டார்கள் என்று பார்க்கிறோம். அந்த சமயத்திலே எம்பெருமானார் எதுவும் எழுந்தருளாமல் 3 நாள்கள் எழுந்தருள் இருந்தார். அதை பார்த்த உடனே திருக்கோட்டிய நம்பி உடனே அங்கேருந்து எழுந்தருள்கிறார். எம்பெருமானார் எதுவும் அமுது செய்யவில்லைன்னு உடனே ரொம்ப பரிவோடு எழுந்தருள்கிறார். சரி, இந்த எம்பெருமானாருடைய திருமேனியில் யாருக்கு ரொம்ப பரிவு இருக்குன்னு பார்த்து அவரே இனிமேல் அமுது செய்து அருளிக்க வேணும் எம்பெருமானாருக்கு என்று நியமிப்பதற்காகவே பார்த்து கொண்டிருந்திருக்கிறார். இப்போ ஆச்சாரியருடைய ஆச்சாரியர், அவரை யாராவது கடிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு எல்லாரும் இப்படி தயங்கி நிற்க, கிடாம்பி ஆச்சான் எம்பெருமானார் மேலே உள்ள பரிவினாலே, திருமேனியிலே உள்ள பரிவினாலே இப்படி கடிந்து கொண்டாராம். உடனே கிடாம்பி ஆச்சானை குறித்து நீரே ஏகமாதுகரமாக தேவரீரே பிக்ஷை சமர்ப்பிக்க வேணும் என்று நியமித்தார் என்று குரு பரம்பரா பிரபாவ முதலான கிரந்தங்களிலே நாம் காண்கிறோம். இப்படிப்பட்டவர் கத்தவர் காமுரு சீலன் என. அற்புதன் செம்மை. செம்மை அப்படின்னா ஆர்ஜவ குணம். எம்பெருமானுடைய ஆர்ஜவ குணத்தை திருவாய்மொழியிலே ஒரு திருவாய்மொழியில் அருளி செய்கிறார். ஓடும் புள்ளேரி என்கிற திருவாய் முதல் 10 8ஆம் திருவாய்மொழி. இதிலே எம்பெருமானுடைய ஆர்ஜவ குணம் அதை அருளி செய்தார் நம்மாழ்வார். ஆர்ஜவம்னா மனோவாக்காயங்கள் ஒருபடிப்பட இருப்பது. எம்பெருமான் அப்படித்தான் இருக்கிறான் காட்டியிருக்கிறார். எம்பெருமான் அடியார்களுக்கு தக்கவாறு தன்னை அமைத்து கொண்டு அவர்களோடு பரிமாறுகிறான் என்று அருள் செய்கிறார். முதல் பாசுரத்திலே நித்தியசூரிகளோடு இப்படி எம்பெருமான் தனக்கு அவர்களுக்கு இணையாக அமைத்து கொண்டு பரிமாறுகிறான். ஓடும் புள்ளேரி சூடும் தந்துழாய் நீடுண்ணவை ஆடும் அம்மானே என்று அருள் செய்தார். அதே போல இந்த லோகத்திலே இருக்கக்கூடியவர்கள் அவர்களோடும் எம்பெருமான் அவதாரங்கள் செய்து கலந்தான் என்ன இது 2ஆம் பாசுரத்திலே காட்டுகிறார். அடுத்து 3ஆம் பாசுரத்தாலே கண்ணாவான் என்னும் மண்ணோர் விண்ணோர்க்கு என்ன அந்த உலகத்தும் விண்ணோர்களுக்கும் சரி மன்னோர்களுக்கும் சரி இப்படி செம்மையாக திருவேங்கட மலையிலே எம்பெருமான் ஒக்க முகங்காட்டி கொண்டு இருக்கிறான் என்று அருள் செய்தார். 4வது பாசுரத்திலே இந்த செம்மை குணம் ஆர்ஜவ குணத்தை என்னிடத்திலே காட்டினான் என அருள் செய்கிறார். கற்பன் வைகளே என்ன அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை கற்பன் வைகளே என அவன் கோவர்தனோத்தரணம் பண்ணினான். அந்த செயலுக்கு ஆட்பட்டு ஆழ்வார் அருள் செய்கிறார். இப்படி செம்மையான குணம் எம்பெருமான் விஷயத்திலே பார்க்கலாம். செம்மையுடைய திருவரங்கர் என அருள் செய்கிறாள் நாய்ச்சியார். செம்மையுடைய திருவரங்கர்னா என்ன செம்மை? ஏன்னா சுகிருதம் சர்வபூதானாம் என்ன எல்லா ஆத்மாக்களுக்கும் நன்மையை விரும்பக்கூடியவன், நண்பனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அது மனசால அப்படி எல்லாருக்கும் நன்மையை நினைத்தல். அதையே நத்தியஜேயம் என ஸ்ரீ ராமாவதாரத்திலே அருள் செய்திருக்கிறான். மித்திர பாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சனா என ஒருபொழுதும் கைவிட மாட்டேன். குற்றம் செய்தவர்களாக இருந்தாலும் என்னை அடைந்தவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நத்தியஜேயம் என கைவிட எனக்கு சக்தி இல்லை என எம்பெருமான் அருள் செய்கிறான். மனசாலும் இதையே செய்தும் காட்டினான். எவ்வளோ பேர் எதிர்த்தும் பீஷணாழ்வானை கை கொண்டான். அத்தனை வானர முதலிகளும் எதிர்க்க பீஷ்ணாழ்வானை சேர்த்து கொள்ளக்கூடாது என்று சொல்ல, திருவடி மட்டுமே அவன் நல்லவன் சேர்த்து கொள்ளலாம் என்று சொல்ல, அவன் கெட்டவனாகவே இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று எம்பெருமான் தன்னுடைய பட்சத்தை அருள் செய்தான் என்று பார்க்கிறோம். அப்படியே சேர்த்து கொண்டான். இப்படி மனோவாக்காயங்கள் ஒருபடிப்பட எம்பெருமான் இருக்கக்கூடியவன். அதை போலத்தான் எம்பெருமானாரும் செம்மை குணத்தை காட்டுகிறார். எம்பெருமானார் கருதறிய பற்பல் உயிர்களும் நினைக்க பூக்கால் நினைத்து பார்த்தால் நினைச்சே பார்க்க முடியாது, இவ்வளவு இன்னும் சொல்ல முடியாதபடி பற்பல் உயிர் பலபலபடியான உயிர்கள். சரி, கூட்டமாவது எண்ணிவிடலாமான்னா கூட்டமாகவும் எண்ணிவிட முடியாது. கத்துக்கறவை கணங்கள் பலா என்று நாய்ச்சியார் ஒளி செய்கிறார். கத்துக்கறவை கணங்கள் அவ்வளவு கறவை மாடுகள் தண்டை இருக்கான். அதை கூட்டம் கூட்டமாக கூட எண்ண முடியாது என்று அருள் செய்கிறார். அதை போல இங்கே ஆத்மாக்களை எண்ண முடியாது, அதை கூட்டமாக வைத்து கொண்டும் எண்ண முடியாது. பற்பல் உயிர்களும் பல் உலகம் என்ன உலகங்கள் பல்லுலகி யாவும் என்ன பல் உலகம். அந்த ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய இடம் ஸ்தானம் இருக்கே
அதுவும் அசங்கியாதம், எண்ண முடியாதபடியாக இருக்குது. இப்படி அசங்கியாதமாக இருக்கக்கூடிய இந்த உலகங்கள் பல்லுலகி யாவும் பரணதென்னு இதெல்லாம் எம்பெருமானைச் சேர்ந்தது என்று எம்பெருமானுக்கே சேஷம் என்று காட்டுகிறார். பேர்பட்ட சீரிய அர்த்தத்தை அருளி செய்தாராம் எம்பெருமானார். இதுதான் அவர் அருளி செய்தது நற்பொருள் தன்னை என. இப்படிப்பட்ட சீரிய அர்த்தத்தை இந்நானிலத்தே வந்து இந்த லோகமெல்லாம் உஜ்ஜீவிகைக்காக தாமே வந்து அவதரித்தருளி நாட்டினனே, யாரும் கேட்காத போது தாமே வந்து நிருகேதுகமாக இதெல்லாம் ஸ்தாபித்தார். சரி, இது ஒரு காலத்தில் ஏதோ உபதேசம் பண்ணினார் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இதை கல்வெட்டாக ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்களிலேயும் அருள் செய்திருக்கிறார். ஆளவந்தாரும் யதண்ட மண்டாந்தர கோச்சரஞ்சயது தசோத்தரான் யாவரணானி யானிச்ச குணாப்பிரதானம் புருஷம் பரம்பதம் பராத்பரம் பிரம்மச்சதே விபூதயா என அருள் செய்திருக்கிறார் ஸ்தோத்திர ரத்னத்திலே. இந்த அண்டங்கள் என்ன, அண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடியவைகள் என்ன, அதே போல் தசோத்தரான் யாவரணானி ஆணிச்ச 10 மடங்காக இருக்கக்கூடிய அந்த ஆவரணங்கள் அவை என்ன, குணாகா என்ன குணங்கள் என்ன, பிரதானம்னு சொல்லப்படுகிற பிரகிருதி, சரி புருஷா என்று சொல்லப்படுகிற ஜீவாத்மா, பரம்பதம்னு பரமபதம், பராத்பரம்னு இந்த ஜீவாத்மாக்களே உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய நித்தியசூரிகள், முக்தர்களை காட்டிலும் விலட்சணான நித்தியசூரிகள், அப்புறம் எம்பெருமானுடைய திருமேனி, இவை எல்லாம் தே விபூதையா என்ன தேவரீருக்கு சேஷம், தேவருடைய திருமேனி என்ன அருளி செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட சீரிய அர்த்தம் இது ஆளவந்தார் அருளி செய்த அர்த்தம். அதை ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்களிலே நன்றாக ஸ்தாபித்தவர் எம்பெருமானார் என்ன இந்த பாசுரத்திலே அருளி செய்திருக்கிறார். ஆக இது 53வது பாசுரம். அடுத்து 54வது பாசுரம். சரி, இப்படி எம்பெருமானார் யதார்த்த ஸ்தாபனம், உண்மையான அர்த்தம் அது என்ன என்பதை ஸ்தாபித்தார். அந்த சுபாவத்தை கண்டு வாக்கிய சமயங்கள் மற்ற சமயங்கள் என்ன ஆயிற்று, வேதத்துக்கும் திருவாய்மொழிக்கும் என்ன நிலை ஏற்பட்டது என்பதை அருளி செய்கிறார் இந்த பாசுரத்தில். நாட்டிய நீசச் சமயங்கள் மாண்டனா, நாரணனை காட்டிய வேதம் களிப்புத்தது, தென்குருகை வள்ளல் வாட்டமிலா வந்தமிழ் மறை வாழ்ந்தது, மண்ணுலகில் ஈட்டிய சீலத்து, ராமானுஷன் தன் இயல்பு கண்டே என. ராமானுஷன் அவருடைய சுபாவம் இப்படி போன பாசுரத்தில் தெரிவித்தாரே, அந்த சுபாவத்தை கண்டு நீசச் சமயங்கள் என்ன ஆயிற்று, நாரணை காட்டிய வேதம் என்ன ஆயிற்று, தென்குருகை வள்ளல் வாட்டமிலா வந்தமிழ் மறை அது என்ன ஆயிற்று என்பதை இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். முதலில் பதப்பதார்த்தத்தை காணலாம். மண்ணுலகில் ஈட்டிய சீலத்து. மண்ணுலகம்னா இந்த பூலோகம். பூலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள்லாம் மிகவும் தாழ்ந்த சேதனர்கள். எம்பெருமானார் அவருடைய பெருமை எங்க, தாழ்ந்த சம்சாரிகள் எங்க என்ன, அவர்களுடைய சிறுமை, அதாவது சம்சாரியுடைய சிறுமை, தன்னுடைய மேன்மை இதெல்லாம் பார்க்காமல் கலந்து பரிமாறி மண்ணுலகில் ஈட்டிய சீலம். இந்த பூலோகத்திலே மேலே மேலே நிறைய சீலகுணத்தை அப்படியே திரட்டி கொண்டே இருக்கிறாராம். ஈட்டிய சீலத்து ராமானுஷன் தன், அந்த எம்பெருமானாருடைய இயல்பு கண்டு என சுபாவத்தை கண்டு. இப்போ சூரியன் உதித்து விட்டால் உடனே என்ன ஆகும்னால் இருட்டு அது நசித்து போகும். சூரியனை கண்டவுடனே இருட்டாலாம் போய்விடுகிறது. அதே போல் தண்ணீரிலே வளரக்கூடிய தாமரை அது என்ன ஆகிறதுனா சூரியனை பார்த்தவாறே அலறுகிறது. தாமரை அலறுகிறது, இருளானது சிதைந்து ஓடுகிறது. அதைப்போல எம்பெருமானார் இப்படி இந்த உலகத்திலே அவதரித்து நாட்டிய நீசச் சமயங்கள் மாண்டன. உடனே அவர் இந்த மாதிரி சுபாவத்தோடு கூடியவர், நற்பொருளை சீரிய நற்பொருளை ஸ்தாபித்தார் என்ன உடனே நாட்டிய நீசச் சமயங்கள் மாண்டனா. நாட்டிய நீசச் சமயம், இந்த நீசச் சமயங்களுக்கு ஒரு பிரமாணமும் கிடையாது, சும்மா தன்னுடைய யுக்தியை காட்டி காட்டி ஸ்தாபிக்கிறார்கள். அப்படிப்பட்ட வெறும் யுக்தியாலே ஸ்தாபிக்கப்பட்ட நீசச் சமயங்கள், வேதத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய சமயங்கள் அவையெல்லாம் மாண்டனா என்று நசித்தன, ஒழிந்து விட்டன. நாரணனை காட்டிய வேதம் களிப்புத்தது. நாரணனை காட்டியா என வேதமானது 2 பாகமாக கொள்ளப்படுகிறது. பூர்வபாகம் உத்தரபாகம் என்ன. முதல் பாகம் கர்மங்களையெல்லாம் சொல்லக்கூடியது. 2வது பாகம் உபனிஷத் பாகம், அது எம்பெருமானை சொல்லக்கூடியது, அவனுடைய எம்பெருமானுடைய சுரூபத்தை சொல்லக்கூடியது. பூர்வபாகம்
எம்பெருமானுக்கு ஆராதனமாக இருக்கக்கூடிய யஜ்ஞ யாகங்களை சொல்லக்கூடியது. உத்தரபாகம் ஆராத்தியனான எம்பெருமானுடைய சுரூபத்தை சொல்லக்கூடியது. வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யா என கண்ணன் கீதையிலே அருள் செய்கிறான். இப்படி உபயபூதியுக்தனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் நாரணனை காட்டிய வேதம், அவனை பிரகாசிப்பித்த வேதமானது களிப்புற்றது, நமக்கு இனி ஒரு குறையும் இல்லை என கர்வித்து இருந்ததாம். நாரணனை காட்டிய வேதம் களிப்புத்தது என அருள் செய்கிறார். அடுத்தது தென்குருகை வள்ளல் வாட்டமிலா வந்தமிழ் மறை வாழ்ந்தது என தென்குருகை என சர்வ பிரகார விலட்சணமாக இருக்கக்கூடிய தென்குருகை திருநகரி, ஆழ்வார் திருநகரி, அதையே வாசஸ்தானமாக உடையவர் ஆழ்வார். அவர் எப்படிப்பட்டவர்? பகவத் அனுபவ பரிவாக ரூபமான உக்திகளை எல்லாம் உபகரித்தவர். பகவத் அனுபவம் உள்ளடங்காமல் அதே வெள்ளமாக அப்படியே திரண்டு திருவாய்மொழியாக வந்து விட்டதாம். அப்படி நமக்கு உபகரித்த வள்ளல், ரொம்ப உதாரத்தன்மை உடையவரான ஆழ்வார் வள்ளல் அவர் அருளி செய்தது. பாகிய குதிருஷ்டிகளால் அவிசால்யம், அதால் அசைக்கவே முடியாது. மற்ற மதங்களாலேயோ பாக்கிய மதத்தாலேயோ, குதிருஷ்டினா வேதத்துக்கு தப்பான அர்த்தத்தை சொல்லுதல், வேதத்தை ஒத்துக்கொள்ளுதல், ஆனால் ஒத்துக்கொண்டு தவறான அர்த்தத்தை சொல்லுதல், அப்படிப்பட்ட மதங்கள் இருக்கின்றன. அந்த மதங்களாலே ஒன்றுமே அசைக்க முடியாது, திருவாய்மொழியை அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த திருவாய்மொழி வாட்டமிலா, ஒரு குறையும் இன்றிக்கே இருப்பதாய். வன் தமிழ் மறை, வண்ணுனா ஔதாரியம், அந்த திருவாய்மொழியே எல்லா பலத்தையும் கொடுக்கதான். ஞானத்திலேருந்து தொடங்கி மோட்சம் வரைக்கும் எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடிய அந்த திருவாய்மொழி தமிழ் மறை, திராவிட வேதமான திருவாய்மொழி வாழ்ந்தது என ஐஸ்வர்யத்தை பெற்றது, பிராப்த ஐஸ்வர்யம் ஆயிற்று என ஐஸ்வர்யத்தை பெற்றது என அருள்சுகிறார். இதெல்லாம் எம்பெருமானார் அவதரித்ததினாலே ஏற்பட்டவை. எம்பெருமானாருடைய சுபாவத்தை கண்டு இதெல்லாம் ஏற்பட்டதாம். நாட்டிய நீசச்சமயங்கள் என்று தொடங்கி மண்ணுலகில் அஜ்ஞானத்துக்கு விளைநிலமாக இருக்கக்கூடிய இந்த பூலோகத்திலே எம்பெருமானார் அவதரித்தார். அவதரித்து லௌகிகளுடைய சிறுமையாக பார்க்கல, தன்னுடைய பெருமையாக பார்க்காமல் திருக்கோட்டியூரில் என்ன பண்ணினார்? திருக்கோட்டியூர் நம்பியிடத்திலிருந்து பெற்ற சரமஸ்லோக அர்த்தத்தை, சிறிய அர்த்தத்தை தாம் வெளியிட்டார். அது இவர்கள்லாம் சிறியவர்கள், இவர்கள் பெரியவர்கள் என்று பார்க்கல. பெரியவர்களுக்கு சொல்லணும், சிறியவர்களுக்கு சொல்ல வேண்டாம்னு பார்க்கல. பாலவிருத்த விபாகமரை எல்லாருக்கும் முக்கியத்தமமான அர்த்தம் இருக்கிறதுலேயே ரகசியமான அர்த்தத்தை வெளியிட்டார் என்று பார்க்கிறோம். அதே போல் எப்பேற்பட்டவர்களோடு பழகியிருக்கிறார். குங்கில் விராட்டின்னு ஒரு பெண், அதே போல் ஒரு ஊமை, ஊமைக்கு அனுகிரகம் புரிந்தார் எம்பெருமானார் என்று காட்டப்படுகிறது. ஊமை, அவனை பேசவும் முடியாது, காதும் கேட்காது. அவனுக்கு எப்படி உபதேசம் பண்ண முடியும்? உபதேசம் பண்ணினா அவனுக்கு கேட்காது, அவனால் ராமானுஜான்னு சொல்லக்கூட முடியாது. சரி, அவனுக்கு என்ன கதி அப்படின்னா, எம்பெருமானார் அவனை தனிமையில அழைத்து கொண்டு போனாராம். திருக்கதவுகளை எல்லாம் காப்பிட்டு உள்ளே அழைத்து கொண்டு போகிறார். இப்போ குரத்தாழ்வனுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க ஆவல். அவர் அந்த கதவின் துவாரத்தின் வழியாக பார்க்கிறார். பார்த்தால் அவனை அமரச் செய்து, இந்த ஊமையை அமரச் செய்து தன்னுடைய 2 திருவடிகளையும் அவனுடைய சிரசிலே, ஊமையுடைய தலையிலே வைத்தாராம். எப்பேற்பட்ட பாக்கியம் இந்த ஊமைக்கு! நான் சதுசாஸ்திர பண்டிதனாய் போய் அனர்த்தப்பட்டேனேன்னு குரத்தாழ்வன் தெரிவித்தாராம். ஏன்னா இப்பேற்பட்ட பாக்கியம் இந்த ஊமைக்கு கிடைத்தது. இப்படி எம்பெருமானார் தம்முடைய பெருமையோ லௌகிகளுடைய சிறுமையோ பார்க்காமல் இப்படி காரியங்களை செய்தவர். இப்படி அநேகமாக நிறைய விஷயங்கள் குரு பரம்பரா பிரபாவம் முதலான திவ்ய கிரந்தங்களிலே எம்பெருமானார் பற்றி காண கிடைக்கிறது. இப்படிப்பட்ட சௌசீல்யத்தை உடையவர். ஈட்டிய சீலத்து, மண்ணுலகில் ஈட்டிய சீலம். இப்படி பல குணங்கள், சீலகுணத்தை நிறையாக சம்பாதித்திருக்கிறார் எம்பெருமானார். அவருடைய இயல்பு கண்டு பிரதிபக்ஷ பிரதிக்ஷேபத்துவ தர்மமார்க்க பிரதிஷ்டாபனாதி இந்த விஷயங்களெல்லாம் பார்த்து, அதாவது பிரதிபக்ஷம்னா விரோதிகள், இந்த நாட்டிய நீச சமயங்கள், அவர்களெல்லாம் தர்க்கம் பண்ணி வாதம் பண்ணி அவர்களெல்லாம் வென்றார் என்று பார்க்கிறோம். திவ்யஜயம்னு எம்பெருமானார் இந்த பாரத தேசம் முழுக்க சஞ்சரித்து வாதிகளையெல்லாம் வென்றார். சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகரர் தங்கள் மதம் சாயுரவாதியர் என அருளை செய்கிறார் மணவாள மாமுனிகள். இப்படி எல்லா வாதிகளையும் வென்றார் எம்பெருமானார் என்று காட்டப்படுகிறது. இப்படி தம்முடைய மதத்தை ஸ்தாபித்தார்.
அதனாலே அந்த சுபாவத்தை கண்டு நாட்டிய நீசச் சமயங்கள் மாண்டனா. சோழ மண்டலத்திலே எவ்வளவோ திவிதேசங்கள், திவிதேசங்கள்லாம் ஒரு ராஜாவாலே சில கஷ்டங்கள் ஏற்பட்ட பொழுது திருவங்கை மன்னன் அவதரித்து அவர்களை வென்றார் என்று பார்க்கிறோம். அதைப்போலவே எம்பெருமானார் தம்முடைய காலத்தில் செய்தொழினார். அவ்யபதேசன் அவனுடைய பெயரே பெரியோர்கள் சொல்ல மாட்டான். அப்படிப்பட்ட ஒருவன் அவன் சிவாத் பரதரம் நாஸ்தி என எல்லாரும் கையெழுத்திட வேணும் என இப்படியெல்லாம் நிர்பந்தித்து கடைசியிலே அவன் கழுத்திலே புழு ஏற்பட்டு புண்ணு ஏற்பட்டு கிருமி கண்டனாய் நசித்தான் என்று இருக்கிறது. அதே போல திருவேங்கடமுடையானுக்கே ஆபத்து ஏற்பட்ட பொழுது அப்பனுக்கு சங்காழி அளித்தருளும் பெருமாள் என இப்படி அந்த எம்பெருமானை ரட்சித்து கொடுத்தார், திருமலையை ரட்சித்து கொடுத்தார். மேல்நாட்டிலேயும் புறச்சமயிகள் பலரையும் எம்பெருமானார் சேஷாவதாரத்திலே எழுந்தருள் இருந்து கொண்டு 1000 நா கொண்டு அவர்களுக்கு பதிலளித்தார் என்று பார்க்கிறோம். தொண்டனூரிலே இப்படி பௌத்த சமயம், ஜெயின சமயம் முதலானவர்களை எல்லாம் ஜெயினத்தவர்களெல்லாம் திருத்தி நம்முடைய சம்பிரதாயத்துக்கு கொண்டு வந்தார் என காட்டப்பட்டிருக்கிறது. ராஜாக்களையும் பலரையும் ஆட்கொண்டார் என்னும் பார்க்கிறோம். இப்படி அந்த காலத்திலே நாட்டிய நீசச் சமயங்கள் மாண்டனா. அடுத்தது நாரணனை காட்டிய வேதம் களிப்புத்தது என நாராயண பரத்துவத்தை காட்டுகிற வேதமானது. பூர்வபாகம் உத்தரபாகம்னு 2 பாகம். அதில் எம்பெருமானுடைய ஆராதனங்களை சொல்வது பூர்வபாகம். ஆராத்தியனான எம்பெருமானுடைய சுரூபம் சுபாவம் இதெல்லாம் தெரிவிக்கக்கூடியது. அதே போல் சுரூப உபாய புருஷார்த்தங்கள் இவைகளெல்லாம் தெரிவிக்கக்கூடிய வேதாந்தமாகிற உபனிஷத்து. ரெண்டுமே ஒரே சாஸ்திரம்தான் எம்பெருமானார் அருளி செய்கிறார். ஸ்ரீபாஷ்யத்திலே முதல் சூத்திரத்தினுடைய அர்த்தத்திலேயே முதல் அதிகரணத்திலேயே விஷயங்களை அருளி செய்கிறார். ஐக்கசாஸ்திரம் என்ன, பூர்வ மீமாம்சை என்ன, உத்தர மீமாம்சை என்ன, இது ரெண்டும் சேர்த்து ஒரே சாஸ்திரம்தான் என நன்றாக ஸ்தாபித்தருளி இருக்கிறார். இப்படி நாரணை காட்டிய வேதம் களிப்புற்றது. எப்படி களிப்புற்றதுனால் புலலோகஞ்சியர் தெரிவிக்கிறார். நமக்கு இனிமேல் ஒரு குறையும் இல்லை. எம்பெருமானார் ஆசேத்து ஹிமாச்சலம் இந்த நல்ல அர்த்தத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணிட்டார். அதனால் கோயில் சார்ந்து பூசிக்கொண்டு, கோயில் சார்ந்தனா கோயிலில் இருக்கக்கூடிய திருவரங்கத்திலே சந்தனம் எம்பெருமானுடைய பிரசாதம், அதை பூசிக்கொண்டு இந்த லோகத்திலே நாவலிட்டு சஞ்சரியான் இன்னது. நாவலோ நாவல்னு ஜெயித்தவர்கள் கழித்து சொல்லுவார்களாம். அப்படி நாவலிட்டு ஒழிதருகின்றது என தெரிவிக்கிறார் இங்கே புலலோகஞ்சியர். அடுத்து தென்குருகை வள்ளல் வாட்டமிலா வந்தமிழ் மறைவாழ்ந்தது. திருவழுதி நாடென்னும் தென்குருகூர் என்னும் என தென் தேசத்துக்கெல்லாம் அலங்காரபூதமாக இருக்கக்கூடியது, பார்க்க மிகவும் அழகாக இருக்கக்கூடிய திருநகரி, அதையே தனக்கு வாசஸ்தானமாக உடையவர். பகவத் சுரூபரூப குண விபூதிகளை அனுபவித்து அந்த அனுபவம் உள்ளடங்காமல் அந்த அனுபவ பரிவாகங்களாக மொழிபட்டோடும் கவியமுதம் நுகர்ச்சியுருமோ முழுதுமே என நம்மாழ்வார் தாமே அருளி செய்கிறார். அதை இப்படி கொண்டாடுகிறார். அப்படி திருவாய்மொழி முதலான திவ்ய சுக்திகளை எல்லாம் லோகத்தாருக்கு வழங்கினார். உபகரித்தருளின பரம ஔதாரியத்தை உடைய நம்மாழ்வார். அவராலே அருளி செய்யப்பட்ட திவ்ய பிரபந்தங்கள் கழித்திருக்கான். பாக்கிய குதிருஷ்டிகளால் அதெல்லாம் அசைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த வந்தமிழ் மறை வாழ்ந்தது என்ன அருளி செய்கிறார். எப்பேற்பட்ட ஔதாரியம் என்னால் இந்த நம்மாழ்வார் அருளி செய்த அந்த திருவாய்மொழிகளுக்கு பலன் சொல்லும் பொழுது இவபத்தும் வீடே, இவபத்தும் பிடித்தார் விடித்தார் வீட்டிலிருந்து பெரியவானுள் நிலாவுவரே, அவாவில் அந்தாது இப்பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தேன்னு இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் என்ன, பரமபுருஷார்த்தமான மோட்சம் என்ன, இவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஔதாரியத்தை உடையதாக இருக்கக்கூடிய திராவிட வேதமான திருவாய்மொழி. சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ என்கிறபடியே சமஸ்த பிரபன்ன ஜனங்களும் மங்களாசாசனம் பண்ணும்படி உஜ்வலமாயிற்று, நன்றாக ஜொலித்து கொண்டு இருந்ததாம். இப்படி இந்த பாசுரத்திலே அருள் செய்தார். இது 54வது பாசுரம். எம்பெருமானார் திருவதித்ததினாலே வேதத்துக்கு என்ன ஏற்பட்டது, வடமறைக்கு என்ன ஏற்பட்டது, தென்மறைக்கு என்ன ஏற்பட்டது, மற்ற மதங்கள் பாக்கிய மதங்களுக்கு என்ன ஏற்பட்டது என்பதை அருளி செய்தார் இந்த 54வது பாசுரத்தாலே. அடுத்து 55வது பாசுரம். இதில் யாருமே கேட்கல, ஒருவரும் அபேட்சையாது இருக்க செய்தே
தாமே சகல வேதங்களும் பூமியிலே நிஷ்கண்டமாக நடக்கும்படி பண்ணின ஔதாரியத்திலே ஈடுபட்டு அவரை ஆசிரியத்திருக்கக்கூடிய குடி எம்பெருமானாரை எந்த குலம் ஆசிரியத்திருக்கிறதோ அது என்னை ஆள உரிய குடி, அதற்கு அடிமைப்பட்டு நான் இருக்கிறேன் என்று தெரிவிக்கிறார். கண்டவர் சிந்தை கவரும் கடிபொழில் தன்னரங்கன் தொண்டரு குழாவும் இராமானுசனை தொகையிறந்த பந்தரு வேதங்கள் பார்மேல் நிலவிடப் பார்த்தருளும் கொண்டலை மேவித்தொழும் குடியாம் எங்கள் கோக்குளமே என இது 55வது பாசுரம். தொகையிறந்தா என்ன இவ்வளவுன்னு சொல்லவே முடியாது, ஒரு தொகையே சொல்ல முடியாதான் வேதங்களுக்கு. அனந்தாவை வேதாகா என்று சொல்லப்படுகிறது. அனந்தமாக ஒரு முடிவே இல்லாததாக இருக்கக்கூடியது வேதம். பண்தரு வேதங்கள் என வேதம் ஸ்வரத்தோடு கூடியது. உதாத்தம், அனுதாத்தம், சுரித்தம், தீர்க்க சுரித்தம் என ஸ்வரங்களோடு கூடிய வேதம். வேதங்களானவை பார்மேல் நிலவிடா பூமியிலே இருக்கும்படியாக பார்த்தருளும் கொண்டலை என்ன பண்ணி அருளினா பரம ஔதாரியத்தை உடையவர் எம்பெருமானார். அவர் கண்டவர் சிந்தை கவரும், யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுடைய மனசை அபகரிக்கக்கூடிய கடி பரிமளத்தை உடைத்தான சோலைகளாலே உடைத்தான தென்னரங்கன் தர்ஷனீயமான கோயிலிலே நித்தியவாசம் பண்ணுகிற எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு சேஷபூதரானவர்கள் தென்னரங்கன் தொண்டர் என்ன தெரிவிக்கிறார். அதாவது தென்னரங்கன் அப்படி எங்கே இருக்கிறான், அங்கே சோலைகள் நிறையா இருக்குது. அந்த சோலைகள் நன்றாக கடி வாசனையோடு இருக்கான். அதெல்லாம் பார்த்தா ஒன்று அந்த வாசனையே சிந்தையை கவர்ந்து விடுகிறது, அல்லது அங்கே இருக்கக்கூடிய அரங்கன் அப்படியே கண்டவர் சிந்தை கவரும் கடிபொழில் தென்னரங்கன் அந்த அரங்கன் சிந்தையை கவர்கிறான்னு எப்படியும் வைத்துக்கொள்ளலாம். இது வியாக்கியானத்திலே பார்க்கலாம். தொண்டரு குழாவும் இராமானுசனை அந்த எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு சேஷபூதரான தொண்டர்கள் அவர்கள் குழாவும் அந்த சுபாவத்துக்கு தோற்று கொண்டாடும்படி இருக்கிற ராமானுசன் என்ன இந்த எம்பெருமானாரை கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட கொண்டாடுகிற தொழும் குடி இருக்கே அதுவே கோக்குளம், என்னை ஆளக்கூடிய குலம் அப்படின்னு அருளி செய்கிறார். தத் சம்பந்திகளே உத்தேசியர் என்று இருக்கும், எங்களை ஆள உரிய குலமாயிருக்கும் என அருளி செய்கிறார். கண்டவர் சிந்தை கவரும் என்ற விது பெரிய பெருமாளுக்கு விசேஷணமாகுமாம் என தெரிவிக்கிறார். இது மணவாளனுடைய வியாக்கியானம். அடுத்து புலலோகஞ்சியருடைய வியாக்கியானத்தை பார்க்கலாம். முதல்ல பார்மேல் நிலவிட தொகையிறந்த பந்தரு வேதங்கள், வேதங்களை என்ன புக்கால் அனந்தாவை வேதாகா என்ன எண்ணியே முடிக்க முடியாது அந்த வேதங்கள். இப்படி ஒரு தொகையில் அடங்காதபடி அனந்தமாக இருக்கிறது. பண் தரு வேதங்கள், பண் என்ன கானம், பாட்டை தான் பண்ணுன்னு சொல்லுவாள். இங்கே ஸ்வரங்கள் இருக்குது, உதாத்தம், அனுதாத்தம், சுரிதம், தீர்க்க சுரிதம் என இதெல்லாம் இருக்குது. இந்த ஸ்வரத்தோடு இருக்குது. சாக்கா வேதங்கள், பல சாக்கைகள் இருக்குது. அதனாலே இது பண் தரு வேதங்கள் என்று சொல்லப்படுகிறது. இங்கே பண்தரு வேதங்கள் என்பதற்கு பண்டு என்று வைத்துக்கொண்டு முன்னாடி இருந்ததுன்னு சொல்லலாமானா அந்த அர்த்தம் சேராது என்பதை மணவாள மௌனிகளும் காட்டியிருக்கிறார், புலலோகஞ்சியரும் காட்டியிருக்கிறார். பல பாசுரங்களை உதாகரித்து காட்டுகிறார்கள், இது பொருந்தாது என்று. அதனால் பண்தரு வேதங்கள் என்னால் நல்ல பண்ணோடு கூடிய வேதம் என்று அர்த்தம் பண்ணலாம். இப்படிப்பட்ட அந்த ரிக் வேஜு சாம அதர்வண வேதங்கள் சதுர்வேதங்களும் அதே போல் பராசர பாராசரிய பிராச்சேதஸ் என வால்மீகி இப்படிப்பட்ட பரம ரிஷிகளாலே அவகாகிக்கப்பட்ட வேதாந்தங்கள் அவர்கள்லாம் இதிலேயே மூழ்கி இருக்கிறார்கள். யார்? பராசரர், பாராசரியராக இருக்கக்கூடிய வேதவியாசர், அடுத்து பிராச்சேதஸாக இருக்கக்கூடிய வால்மீகி பகவான், இப்படிப்பட்ட ரிஷிகள் அதிலே மூழ்கி இருக்கக்கூடிய வேதாந்தங்கள் இதெல்லாம் பார்மேல் இந்த மகா பிருத்திவியிலே நிலவிட பார்த்தருளும் ஜெயின பௌத்தாதி பாக்கியரை வேரோடே முடித்தார் எம்பெருமானார். அதனால் வேதங்களை ஆசேது ஹிமாச்சலம் வியாபிக்கும்படி பண்ணிவிட்டார். அதனால் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியரை என்று கொண்டாடப்படுகிறார். கொண்டலை இப்படி ஜலஸ்தல விபாகம், இது ஜலம் இது மண் என்று பார்க்காது. அப்படி பார்க்காமல் இந்த மழையானது வருஷிக்கும். அப்படி வருஷித்தவர் எம்பெருமானார். கொண்டல் என்னால் மேகம். கண்டவர் சிந்தை கவரும் என்ன. இங்கே முதல்ல திருவரங்கமே இப்படி கண்டவருடைய சிந்தையெல்லாம் அபகரிக்கும்படியாக இருக்கிறது என பராசர பட்டருடைய ஒரு ஸ்லோகம்.
ஸ்ரீரங்கநாத ஸ்தோத்திரத்திலே வரக்கூடிய ஸ்லோகத்தை அருள் செய்கிறார். பூகி கண்ட துவயசரச ஸ்னிக்த நீரோபகண்டாம் என்ன ஒரு ஸ்லோகம். ஸ்லோகத்தினுடைய மேலோட்டமான அர்த்தத்தை தெரிவிக்கிறேன். அதாவது பாக்கு மரங்கள் நிறைந்திருக்காம் காவேரியில், அதில் கழுத்தளவு அப்படி நீரானது சென்று கொண்டிருக்கிறது. பாக்கு மரங்களுடைய கழுத்தே கட்டளையாக அப்படி முழுகும்படியாக, மரங்கள் முழுகும்படியாக நீரானது சென்று கொண்டிருக்கிறது. அது தேன் பெருகக்கூடியதாக, தேனோடு சேர்ந்து அப்படி பெருகி கொண்டு ஓடுகிறது அந்த காவேரி நீர், திருக்காவேரி. அது உள்துறை வீதிகள் வரைக்கும் அப்படியே வருகிறதாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த திருவரங்கம், அங்கே கரையிலே வைதிகர்களான பெரியோர்கள் தோதவத்தி தூய்மறையோர் துறைபடிய துளும்பி எங்கும் என அருள் செய்கிறார் பெரியாழ்வார். இப்படி நித்திய அனுஷ்டானத்திற்காக பெரியோர்கள் எல்லாம் அந்த இடத்திலே வந்து வேதங்களை எல்லாம் ஓதுகிறார்கள். அதை கேட்டு செவ்வாய்க்கிளி நான்மறைபாடு தில்லை திருச்சித்திரகூடம் செடி செர்மீன்களேன்னு திருவங்கேழ்வர் அனுபவித்தார் போலே அந்த கிளிகளும் சேர்ந்து அந்த வேதகானத்தை சொல்லுகின்றனவாம், வேதத்தை திரும்ப சொல்லுகிறதாம். இப்படிப்பட்ட ரம்யமான ஒரு காட்சி. மேலும் அந்த வீதிகளில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ செல்லுகிறார்களோ அவர்களெல்லாம் மோட்சத்தை அப்படியே பொறுக்கிண்டு போகும்படியாக அந்த மார்க்கமானது இருக்கிறதா, அல்லது அங்கே வாழ்வதே மோட்சம் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட திருவரங்கத்தை நான் மீண்டும் எப்பொழுது காண்பேன் என்று திருக்கோட்டியூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சமயத்திலே பராசரப்பட்டர் திருவரங்கநாதனையும் திருவரங்கத்தையும் பிரிந்த அந்த வருத்தம் தோற்ற அருளி செய்த இந்த கிரந்தம் ஸ்ரீரங்கநாத ஸ்தோத்திரம். அதிலே இப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகமானது இருக்கிறது. ஆக அங்கே திருவரங்கமே அப்படி எல்லாரையும் ஈடுபடுத்தும்படியாக இருக்கிறது. கண்டவர் சிந்தை கவரும் கடிபொழில், திரும்பவும் காண்கிறது எப்போதோ என்று ஆகாட்சிக்கும்படி நிற்பதாய். எப்போ நம்ம திருப்பி செய்ப்போம், எப்போ சேவிப்போம், எப்போ அந்த திருவரங்க வானகரை நாம் பார்ப்போம். புனரபி புரீம் ஸ்ரீமதீம் ரங்கதாம் நகா பஷ்யேயந்தாம் புனரபி புரீம் ஸ்ரீமதீம் ரங்கதாம் நகா என அருள்ச்சுகிறார். கடிபொழில் தென்னரங்கன் பரிமள பிரச்சுரங்களான சோலைகளாலே சூழப்பட்டும், நல்ல வாசனை உடைய சோலைகள் அதனால் சூழப்பட்டிருக்கு திருவரங்கம். அதற்கு மேலே விமானம், மண்டபம், கோபுரம், பிராகாரங்கள், அங்கே இருக்கக்கூடிய தோட்டங்கள் என எல்லாம் இருக்குது. அங்கேயே எம்பெருமான் நித்தியவாசம் பண்ணியிருக்கிறான். அப்படி திருவரங்க செல்வன் அவனுடைய தொண்டர் என விஷயம். அடுத்தது கண்டவர் சிந்தை கவரும் கடி என பரிமளத்துக்கு விசேஷமாக சொல்லவுமா? அன்றிக்கே இல்லைனா இன்னொரு அர்த்தமும் கொள்ளலாம். கண்டவர் சிந்தை கவரும் தென்னரங்கன் என்னும் கொள்ளலாம். தென்னரங்கனுக்கு விசேஷமாகவும் கொள்ளலாம். அப்படி பார்த்தால் பெரிய பெருமாள் சர்வகந்தகா என்று சொல்லப்படுகிற பெரிய பெருமாள், அவருடைய சம்பந்தத்தால்தான் அங்கே இருக்கக்கூடிய தோட்டங்கள் அந்த சோலைகளுக்கெல்லாம் ஒரு கந்தமானது வந்தது என்று காட்டப்படுகிறது. கடிபொழில் என்று தொண்டரு குழாவும் இராமானுஷன் கண்டவர் சிந்தை கவரும் என்னால் செய்யவா ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே என திருப்பாணாழ்வாரும் அருளி செய்கிறார். முதல்ல கல் போல இருந்து தான் திருப்பாணாழ்வாரோட நெஞ்சு, அதை நீராக்கி எடுத்தான் அந்த வாய், எம்பெருமானுடைய திருவாய். உடனே அதை பருகியும் விட்டுதான். கண்டவர் சிந்தை கவரும் கடிபொழில் தென்னரங்கன்னு செய்யவாயையோ அரவின் அணைமிசை மையமாயனார் செய்யவாயையோ என்னை சிந்தை கவர்ந்ததுவேன்னு அருள் செய்கிறார். இதே போல இருப்பதனால அடியன் இந்த விஷயத்தை எடுத்துக்காட்டேன். திருப்பாணாழ்வாருடைய பாசுரத்தை. கண்டவர் சிந்தை கவரும் கடிபொழில் தென் அரங்கன் தொண்டர். இந்த தென்னரங்கனுடைய தொண்டர்கள் யாருன்னா ஆழ்வார்கள் அனைவருமே தொண்டர்கள் தானே. ஏன்னா 10 ஆழ்வார்களாலும் பாடப்பெற்ற எம்பெருமான்னு சொல்லணும்னா அது திருவரங்கநாதனை மட்டும்தான் சொல்ல முடியும். அதன்மறு பாடும் பெருமாள்னு கொண்டாட்டமானது திருவரங்கத்திலே இன்றைக்கும் அரையர் சேவையிலே நாம் காணலாம், கேட்கலாம். அப்படிப்பட்ட பெருமையை உடையவன் அந்த எம்பெருமான். அவன் ஆழ்வார்கள்லாம் பாடியிருக்கிறார். ஒவ்வொரு ஆழ்வாருடைய ஒரு பாசுரத்தை மேற்கோளாக எடுக்கிறார் புலலோகஞ்சீயர். முதல் திருவந்தாதி, அதான் முதல் திவ்ய பிரபந்தம் அவதரித்தது. அதில் முதல் திவ்யதேசம் எது பாடப்பட்டிருக்குன்னா திருவரங்கத்துக்கு தான் மங்களாசாசனம். முதல் மங்களாசாசனம் திருவரங்கத்துக்கு தான். கண்டேன் திருவரங்கமேயான் திசை என கண்ணு கருவரங்கத்துட்கிடந்து கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயான் திசைன்னு பெரிய பொய்கையாழ்வாருடைய பாசுரம். அடுத்து இனியறிந்தேன் தென்னரங்கத்தெந்தை என பூதத்தாழ்வாருடைய பாசுரம். தேனார் திருவரங்கம் என இந்த போக்கியதை, இதெல்லாமே போக்கியதையை காட்டும்படியாக இருக்குது. கண்டவர் சிந்தை கவரும் என்று சொன்னதுனால
இந்த எம்பெருமானுடைய போக்கியதையை காட்டும்படியாக அந்த பாசுரங்கள் தேனார் திருவரங்கம் என்ன இருக்கு. இது பேயாழ்வாருடைய பாசுரம். பண்டரங்கம் மேயதும் பாலில் கிடந்ததும் பண்டரங்கம் மேயதும் என திருவிசையாழ்வாருடைய பாசுரம். திட்கொடி மதில் சூழ் திருவரங்கத்தாய் என நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி. அரங்கத்தரானவையில் பள்ளி கொள்ளும் கடல் விளங்கு கருமேனி அம்மான் என எம்பெருமான் எவ்வளவு போக்கியமாக பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் தன்னை கண்ணார கண்டு என ரொம்ப போக்கியமாக எம்பெருமான் அரங்கத் அரவணையிலே பள்ளி கொண்டிருக்கிறான். கடல் விளங்கு கருமேனி அம்மான் என குலசேகர பெருமாள் ஒளி செய்திருக்கிறார். அரங்கத்தம்மா அரங்கத்தம்மான் ஆதரத்தோடே தொண்டழிப்படியாழ்வார் ஒளி செய்கிறார். அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காண ரொம்ப போக்கியபூதனாக இருக்கிறான் என் அமுது என்று தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கண்கள் வேற எதையுமே பார்க்காது, பரமதநாதனையும் பார்க்காது என்று தெரிவிக்கிறார். திருப்பி திருவரங்க தெம்பெருமானே திருவடியிலேருந்து திருமுடி காட்டினா கூட பார்க்காது. ஏன்னா அந்த அனுபவத்திலேயே ஒரு பூர்த்தியானது ஏற்பட்டு விட்டது அப்படின்னு தெரிவித்து கொண்டாடுகிறார் எம்பெருமானுடைய முக்கியதை. அப்படி திருப்பானாழ்வார் ஒளி செய்திருக்கிறார். அடுத்து நின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே என திருமங்கையாழ்வாரும் அருளி செய்கிறார். இப்படி பதின்மர் பாடும் பெருமாளாக பொய்கை அவன் எம்பெருமானுடைய போக்கியதையிலே ஈடுபட்டிருக்கிற பொய்கை ஆழ்வார் தொடக்கமான ஆழ்வார்கள் 10 பேரையும் அன்றறித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமணி ராமானுஜன் சொல்லும்படியா இந்த ஆழ்வார்களை எல்லாம் தன்னுடைய சிந்தையிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர் யாருன்னா எம்பெருமானார். ஆக இங்கே இன்னொரு விதமாக அர்த்தம் காட்டியிருக்கிறார். தொண்டரு குழாவும் இராமானுஜனைனா அந்த தொண்டர்கள் எம்பெருமானை குழாவுகிறார்கள் என்று ஒரு அர்த்தம் பார்த்தோம். இப்போ அப்படி அல்லாமல் இந்த தொண்டர்களை இந்த ஆழ்வார்களை குழாவும் எம்பெருமானார் கொண்டாடுகிற எம்பெருமானார் என்ன இப்படி ஒரு அர்த்தமும் இங்கே கொள்ளலாம் என்று இந்த வியாக்கியானத்தை பார்த்தால் தெரிகிறது. மேவித்தொழும் குடி என அவருடைய சுபாவங்களிலே ரொம்ப அபினிவிஷ்ட ரொம்ப ஈடுபட்டு கொண்டு உள்ளத்திலே ஈடுபட்ட உள்ளத்தை உடையவர்களாய் இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியத்திற்கும் அவருடைய திருவம்சத்தார் அடங்கலும் அவருடைய குலமே எனக்கு அடிமை கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த குலத்தில் யாரோ ஒருவர் இப்படி இருந்தாலும் அந்த குலமே உத்தேசியம் என்று தெரிவிக்கிறார். எங்கள் கோக்குடியே என்று தெரிவிக்கிறார். மேவித்தொழும் குடியாம் எங்கள் கோக்குலமே என்று இப்படிப்பட்ட அந்த குலமே எனக்கு உத்தேசியம் என்று அருள் செய்கிறார். ஆக இப்படி எம்பெருமானார் இடத்துல ஈடுபட்டவர்கள் அவர்களுடைய குடியே உத்தேசியம் என இந்த பாசுரத்தாலே தெரிவித்து ஆக 5 பாசுரங்களை பார்த்தோம். யதாசக்தி யதாமதி விண்ணப்பம் பண்ணினேன். எவ்வளவோ குற்றங்கள் இருக்கும், அந்த குற்றங்களை எல்லாம் பெரியோர்கள் பொறுத்தருள வேணும் என்று பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.